Greetings to my dear students. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா JEE லெவல் பேசிக் மேத்தமேட்டிக்ஸ்ல ரொம்ப 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 முக்கியமான ஒரு டாபிக் my dear students. இது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சே ஆகணும். இந்த டாபிக் மட்டும் உங்களுக்கு தெரியலனா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அது என்ன டாபிக் கேட்டிங்கனா இதான் my dear students greatest integer functions. ஆல்ரெடி நம்ம ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் நீங்க 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்பீங்க. நான் அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு லெக்சர் போடுறேன். அதுக்கு முன்னாடி இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப நான் முக்கியம் அப்படின்னு கன்சிடர் பண்ணேன். அதனால தான் உங்களுக்கு கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன, கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனோட ப்ராப்பர்ட்டிஸ், அது இல்லாமல் அது பேஸ் பண்ண ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த லெக்சரில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான லெக்சர். அதாச்சும் இதில் வந்து நீங்கள் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனோட கிராஃபை கற்றுக்கலாம், கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன்னா என்னன்னு கற்றுக்கலாம், கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனை எப்படி அப்ரோச் பண்ணணும், இந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்கு அடுத்த லெக்சர் அதாச்சும் இவரோட ஒரு சித்தப்பா பையங்கிற மாதிரி ஃப்ராக்ஷனல் பார்ட் ஃபங்க்ஷன் இருக்கார். அதாச்சும் இவர்கிட்ட பிரிஞ்சு போனவர் தான். இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு நல்ல ஒரு கனெக்ஷன் இருக்கு. அந்த ஃப்ராக்ஷனல் பார்ட் ஃபங்க்ஷன் இருக்கு பாருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ நான் வந்துட்டு JEE மெயின்ஸ்ல 2023ல டைரக்ட் ப்ராப்ளம் கேட்டிருந்தாங்க. பொதுவாக இது வந்து பேசிக் மேத்தமெட்டிக்ஸ். இந்த பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் வந்து டைரக்ட் கொஸ்டின்ஸ் வருமாங்கிறது டவுட் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் 2023ல கேட்டிருந்தாங்க. ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏதோ ஒரு ஷிஃப்ட்ல தான் கேட்டிருந்தாங்க. அந்த கொஸ்டின் நான் வந்து உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். அதையும் வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டுறேன். இப்பயே சால்வ் பண்ணி காமிச்சா நீங்களாம் பயந்துருவீங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்க கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனா என்ன, அதுல இருக்க சின்ன சின்ன கன்ஃபியூசிங் ப்ராப்ளம்ஸை மட்டும் பார்த்துட்டு, ஏன்னா ஏன் இதை வந்து இவ்வளோ நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன் அப்படின்னா, கால்குலஸ்ல இருந்து எல்லா இடத்துலையுமே கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் இவரோட ஆதிக்கம் வந்து கொஞ்சம் இருக்கும். எப்படி நம்ம ஒரு சில இதெல்லாம் படத்தெல்லாம் பார்த்தோம்னா சின்ன ரவுடியா இருப்பாங்க, ஆனா எல்லா இடத்துலயும் வருவாங்க. சின்ன வில்லன் தான் பேருக்கு இருப்பான், ஆனா பெரிய சம்பவம் பண்ணி விட்டுருவாங்க. அது மாதிரி இவர் பார்க்க சின்னவரா இருப்பாரு, ஆனா பல தருணங்கள்ல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சம்பவம் பண்ணி விட்டது இவர் தான். ஏன்னா வந்துட்டு திடீர்னு ஒரு ட்ரிக்ராம் ஒரு இன்டெகிரேஷன் சால்வ் பண்ணிட்டே வருவோம், திடீர்னு ஒரு கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனை கொடுத்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணிருவாங்க. அந்த இடத்துல நமக்கு எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் இதை பேஸ் பண்ணுறதுக்கு எல்லா ட்ரிக்கி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் சால்வ் பண்ணுறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கு ஒரு செப்பரேட் லெக்சர் நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஒரு கொஸ்டினாவை நான் சால்வ் பண்ணுறேன், ஒன்றையும் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். உங்களோட அன்பும் ஆதரவும் மட்டும் தெரிவிங்க. அது வந்து என்னோட ஹார்ட் ஒர்க்கை இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரொம்ப நேரம் பேசிட்டேன், சாரி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம லெக்சருக்குள்ளார போகலாம். கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன். ஸோ இந்த லெக்சர்ல நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன், இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன், ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ், இது மூணு தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன்னா எப்படின்னா, நம்ம தலைவர் முகமது அலி சொல்ற மாதிரி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், ஆனால் அஸ்யூமிங் தான். இப்போ எப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன், ஃபர்ஸ்டே நான் சொன்னேன், ஒரு ஃபங்க்ஷன்னா ஒரு இன்புட் இருப்பாங்க, ஒரு ப்ராசஸ் இருக்கும், ஒரு அவுட்புட் இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் அதுதான் வந்துட்டு எனக்கு வந்து ஃபங்க்ஷனு. அந்த ஃபங்க்ஷனுக்கு எந்த மாதிரியான இன்புட்லாம் எடுக்கும், எந்த மாதிரி ப்ராசஸ், இது ரெண்டுத்தையும் ஃபர்ஸ்ட் பார்ப்போம் மை டியர் ஸ்டூடெண்ட். அதுக்கப்புறம் அது எந்த மாதிரியான அவுட்புட்டை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பேர்லயே கொடுத்துட்டாங்க, இது வந்து இன்டிஜர் ஃபங்க்ஷன். ஸோ இது வந்து எப்படி எடுக்கும்னா, எந்த வேல்யூஸ் கொடுத்தாலும் இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணும். அதுதான் இந்த ஃபங்க்ஷனோட ஃபர்ஸ்ட் நோக்கம். அதுக்கு ஏன் கிரேட்டஸ்ட்ங்கிறத அப்புறம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இன்டிஜர் ஃபங்க்ஷன்னா, நீங்க டெசிமல் கொடுத்தாலும் சரி, பாசிட்டிவ் டெசிமல், நெகட்டிவ் டெசிமல், எந்த வேல்யூ கொடுத்தாலும் அதை இன்டிஜரா மாற்றும். இன்டிஜரை கொடுத்தாலும் இன்டிஜர் தான் கொடுக்கும். இதுதான் வந்துட்டு கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன். ஸோ நான் வந்துட்டு எக்ஸ் டொமைன் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அது டொமைன்னா உங்களுக்கு தெரியும் நம்புறேன். டொமைனுங்கிறது என்னது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ டொமைனுங்கிறது ஒரு ஃபங்க்ஷனில் டொமைன்னா, அந்த டொமைனில் நான் எந்த வேல்யூஸ் கொடுத்தனாலுமே எனக்கு வந்து டிஃபைன்டு வேல்யூஸ் தான் வரும். எனக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து அன்டிஃபைன்டு வராது. அப்படி அன்டிஃபைன்டு வருதுன்னா அது டொமைனில் இருக்காது. அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. -∞ ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் எந்த வேல்யூஸ் வேணாலும் எடுக்கலாம் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனுக்கு. ஸோ இப்போ டொமைன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் என்னது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? -∞ ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் எந்த வேல்யூஸ் எடுத்தாலுமே எனக்கு வந்து ஒரு டிஃபைன்டு வேல்யூஸ் தான் வரும். எனக்கு கிடைக்க அந்த டிஃபைன்டு வேல்யூஸ் என்னது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? ஏதோ ஒரு இன்டிஜர். அதுதான் இன்டிஜர் ஃபங்க்ஷன். நான் கிரேட்டஸ்ட்டுக்கு அடுத்து சொல்கிறேன். அதாச்சும் ஃபர்ஸ்ட் வந்து இன்டிஜர் ஃபங்க்ஷன்னா, நான் எந்த வேல்யூஸ் கொடுத்தாலும் எனக்கு கொடுக்கறது இன்டிஜர் மட்டும்தான். அதுதான் வந்துட்டு
இன்டீஜர் ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்துட்டு இதை வந்துட்டு எப்படி டினோட் பண்ணுவாங்க, அதாச்சும் ஒரு தடவையும் நான் கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் எழுத முடியாதுங்கிறதுனால இதுக்கு வந்து ஒரு சிம்பிள் கொடுத்துட்டாங்க. என்ன சிம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த சிம்பிள். ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு அதுக்குள்ளார எக்ஸ் போட்டோன்னா அதுதான் வந்துட்டு கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன். இது ஸ்கொயர் பிராக்கெட்ல இருக்கிறதுனால இதுக்கு பல அர்த்தங்கள் இருக்கு. ஏன்னா க்ளோஸ்ட் இன்டர்வலையும் நம்ம ஸ்கொயர் பிராக்கெட்ல தான் சொல்லுவோம். அதனால மேக்சிமம் உங்களுக்கு எல்லா ஜெஇ லெவல் ப்ராப்ளம்ஸ்லையும் என்ன பண்ணுவாங்க, மென்ஷன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்தாலே இது வந்துட்டு கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷனை குறிக்கின்றது, அதனால நீங்க அதை பேஸ் பண்ணி சால்வ் பண்ணுங்க அப்படின்ட்டு அவங்களே சொல்லிடுவாங்க. அதனால உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ஸோ இதுதான் கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த மாதிரி டினோட் பண்றாங்களா? இப்போ வந்து நான் என்ன சொன்னேன், இது வந்து இன்டீஜரை கொடுக்கும்னு. ஃபர்ஸ்ட் இன்டீஜர் எடுத்துப்போம். இப்போ உதாரணத்துக்கு 10 எடுத்தனா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார ஒரு எக்ஸ் 10 வேல்யூனா அதே 10 தான் கொடுக்கும். -10 எடுத்தனா அதே -10 தான். 11 எடுக்கிறேன்னா அதே 11 தான். அப்ப நான் எந்த வேல்யூ எக்ஸ் எடுக்கிறேனோ அதை பேஸ் பண்ணி தான் வரும். ஃபர்ஸ்ட் நான் வந்து இன்டீஜர் எடுத்திருக்கேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்டீஜருக்கு பார்த்தீங்கன்னா அதே தான் கொடுக்கும். 10னா 10, -10னா -10, பிளஸ் நெகட்டிவ்னு மாறாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்டீஜர்ல பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும், 0னா 0, எல்லாமே அப்படியே வரும் இன்டீஜரை பொறுத்த வரைக்கும். இப்போ நெக்ஸ்ட் நான் இப்போ வந்து ஒரு பாசிட்டிவ் டெசிமல் உங்களுக்கு சொல்றேன். 10.1 இப்படி 10.1 வந்தாலும் எனக்கு கிடைக்கிற வேல்யூ 10 தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து 10.10 எடுத்தாலும் என்னோட வேல்யூ 10 தான். அடுத்து 10.15 எடுத்தனாலும் 10.19 எடுத்தனாலும் அடுத்து 10.99999 எடுத்தனாலும் எனக்கு கிடைக்கிற வேல்யூ 10 தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுதான் கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன். அதாச்சும் கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன்னா இந்த வேல்யூஸை விட நான் சின்ன இன்டீஜர் எடுக்கணும், அதுதான் ரூல். அதாச்சும் ரூல் என்னதுன்னா, நான் வந்து இது அசம்ஷன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா எனக்கு 10.10ங்கிறது உதாரணத்துக்கு இந்த இடத்துல 10 வருது, இந்த இடத்துல 11 வருது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா 10ங்கிறப்ப இந்த இடம்லாம் ஃபுல்லாக கவர் ஆகுது. இதுக்குள்ளார நான் எந்த வேல்யூஸ் எடுத்தனாலுமே அதில் 10 தான் பெரிய ஆளுன்னு நான் நம்புறேன், அசியூம் பண்ணுறேன். அதுதான் வந்துட்டு மேத்தமெட்டிஷியன்ஸும் சொல்கிறாங்க. அதுக்கு இந்த மாதிரி அவங்க வந்து பேரை வந்து காயின் பண்ணிருக்காங்க. என்னதுன்னா இப்போ 10 இருக்கு, இப்போ 10.9 வரைக்கும் 10.1ல ஆரம்பிச்சு 10.999 வரைக்கும் அது வந்து 10ங்கிற வேல்யூ தான் இருக்கும். ஒரு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் மாதிரி. உங்களுக்கு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் என்னன்னு தெரியல. கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்னா நான் என்னதான் இன்புட் எடுத்தாலும் சரி கிடைக்கிற அவுட்புட் ஒரே மாதிரி தான். நம்மளாம் திட்டுவாங்கல்ல பேரண்ட்ஸ்லாம், என்னதான் சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறான், அவன் இஷ்டத்துக்குன்னே இருக்கான் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இப்போ ஒரு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனை இப்படி போகும். அது வந்து ஆல்வேஸ் parallel to x தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து பேசிக்ஸ். நான் இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு லெக்சர் செப்பரேட்டாக அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா கிராஃப்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கிராஃபை வச்சு நீங்கள் பல காரியங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஒன்ஸ் ஒரு கிராஃப் நீங்கள் பார்த்தீங்கனாலே இன்னும் உங்களுக்கு கால்குலஸ் வரப்போ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட்டு நம்ம இதை பார்ப்போம். ஸோ 10.1, 10.5 இந்த மாதிரி 10.9 வரைக்குமே எனக்கு வந்துட்டு 10 தான் கொடுக்கும். அதுவே 11 வந்துருச்சுன்னா 11ஆக மாறிடும். ஏன்னா முன்னாடியே சொன்னேன் இன்டீஜருக்கு அப்படியே வந்துடும். ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்க டெசிமலுக்கும் நான் ஸ்மாலர் இன்டீஜர் தான் எடுப்பேன், பெரிய ஆளே எடுக்க மாட்டேன். ஆனால் பேரு கிரேட்டஸ்ட். இது என்ன கதையாக இருக்குதே அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதுதான் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன்னா 10.99 வரைக்கும் நான் 10 தான் எடுப்பேன். அதுவே 11 வந்துருச்சுன்னா 11 எடுத்துப்பேன். அதுவே வந்துட்டு இதே தான் இங்கேயும் இப்போ 0லேருந்து இப்போ 1 இருக்குன்னா till 0.999 நான் 0 தான் எடுப்பேன். 1 வந்தோடனே எனக்கு 1 போயிடும். ஸோ இந்த கிராஃப் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதை ஏன் ஸ்டெப் ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க, ஃப்ளோர் ஃபங்க்ஷன் சொல்கிறாங்கிறதுலாம் உங்களுக்கு நான் கிராஃப் வர்றப்ப நான் சொல்லித்தரேன். எண்ட் ஆஃப் த செஷனில் நான் வந்துட்டு கிராஃப் சொல்லி தருவேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணுறாதீங்க, எல்லாமே வந்துட்டு ஜாலியாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான லெக்சர், அப்படியே தட்டி விட்டு போயிட்டே இருக்கும். ஸோ இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்ல வந்தது. பாசிட்டிவ் டெசிமல்ஸ்க்குமே இது வந்துட்டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ். அதாச்சும் இப்போ நான் எந்த ஒரு எக்ஸ் வேல்யூ எடுத்தனாலுமே அந்த வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும், இல்லைனா லெஸ்ஸராக இருக்கும். நான் எடுத்துக்கிற கிரேட்டஸ்ட் இன்டீஜர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், சரிங்களா? அதாச்சும் இப்போ எக்ஸ் வேல்யூ தான் வந்துட்டு பெருசாக இருந்தனாலும்
இப்போ இந்த கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் ஒன்று ஈக்குவலாக இருக்கும், இல்லைனா லெஸ் தென் எக்ஸாக தான் இருக்கும். இதுதான் வந்துட்டு ரூல். ஏன்னா இப்போ வந்து நான் 10.5 எடுத்தனாலும் எனக்கு 10 தான் வரும். அப்போ வந்து எக்ஸை விட கம்பேர் பண்ணுறப்ப கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் லெஸ்ஸாக தான் வரும். சம்டைம்ஸ் ஈக்குவலாக இருக்கும். எந்த சம்டைம்ஸ்? இன்டீஜர்ஸ், ஒன்லி ஃபார் இன்டீஜர்ஸ் ஈக்குவலாக இருக்கும். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வாங்க உங்களுக்கு டெஃபினேஷன் காட்டிடுறேன். ஸோ இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் டெஃபினேஷன். ஃபங்க்ஷன் greatest x belongs to or assumes the value of the greatest integer. Assumes the value of the greatest integer my dear students. அதுதான் டெஃபினிஷனு. அசியூம் பண்ணிக்கணும், நீங்களே வந்துட்டு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, சரிங்களா? less than or equal to x. நான் உங்களுக்கு சொன்னேன் greatest integer function வந்து less than or equal to x. x-ஐ விட ஈக்குவலாக இருக்கும், இல்லைனா லெஸ்ஸராக தான் இருக்கும். Such a function is called greatest integer function. அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு பேரு தான் greatest integer function. ஸோ அதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட் சொல்லிருக்காங்க, greatest integer of 34 or இந்த மாதிரி டப்பாக்குள்ளார போட்டாலும் அது பேர் greatest integer of 34 அப்படிங்கிற. எல்லா தடவையும் நம்ம ஜிஃப், அதாவது இது ஒவ்வொன்றா ஜிஃப்னு சொல்லுவானுங்க, அப்பயும் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடானுங்க. அதாவது GIF, என்னடா ஜிஃப்ன்ட்டு இதெல்லாம் இங்கே வருது, அதெல்லாம் வந்து இமேஜ் ஃபார்மேட் சார், அது மோஷன் பிக்சர் சார், அப்படிலாம் நீங்கள் சொல்லக்கூடாது. இதோ இது இருக்கே, இதோ இந்த ஜிஃப் இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்துட்டு கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷனையும் அப்படி சொல்லுவாங்க ஆஃப் 34, ஆர் இது வந்துட்டு இந்த மாதிரி சிம்பிளையும் டினோட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இதை வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்ஸ் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த இடத்துல இப்போ வந்து வெறுமனே இன்டீஜர்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்டீஜர்ஸை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது? கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஆஃப் 14 அவ்வளோதான். என்ன இன்டீஜர் பாசிட்டிவா நெகட்டிவா மை டியர், அதெல்லாம் மேட்ரே இல்லை. இன்டீஜர் வந்துச்சா எடுக்கிறோம், போடுறோம், போய்கிட்டே இருக்கும்ங்கிற மாதிரி. -39 -1086 0னா 0, அவ்வளோதான். சிம்பிள், ஜாலி. அப்படி ஜாலியாக நம்ம வந்து தட்டி விட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஆஃப் 14னா 14, 39னா 39, -39னா 39, இந்த மாதிரி வந்துடும். ஸோ அதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சராக கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் நோட். இப்போ நம்ம பார்த்தது இன்டீஜர் வந்துச்சுன்னா இன்டீஜர் தான் வரும், இதை மறந்துடாதீங்க. இந்த ஸ்மைலி ஸ்பேஸ் வந்துச்சுன்னா அதே ஸ்மைலி தான் வரும். இதுவே சோகமாக இருந்தால் சோகமாக இருக்கிறது வரும். அதாச்சும் இந்த ஒரு இடத்துல மட்டும் இன்டீஜருக்கு மட்டும் எப்படி ஆக்ட் ஆகும்னா ஒரு ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் மாதிரி ஆக்ட் ஆகும். ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? ஐடென்டிட்டி ஃபங்க்ஷனா நான் என்ன இன்புட் கொடுத்தாலும் எனக்கு அவுட்புட் கொடுப்பான். இப்போ என்ன சொன்னாலும் ஒரு சில பயலுக இருப்பானுங்க, என்ன சொன்னாலும் செய்வானுங்க, என்னடா என்ன சொன்னாலும் செய்கிறான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்டவங்க தான் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். ஐடென்டிட்டினா என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ ஐடென்டிட்டிக்கல் ட்வின்ஸ்னு வாங்க, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க, ஒரே மாதிரி சம்பவம் பண்ணுவாங்க, ஒரே மாதிரி இருப்பாங்க, அவங்கள தான் வந்துட்டு நம்ம ஐடென்டிட்டிக்கல் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது மாதிரி தான் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன்னா அதனோட கிராஃப் பார்த்தீங்கன்னா இப்படி வரும். சாரி, கரெக்டாக இப்படி வரும். அப்படியே ஸ்வாங்கிட்டு நடுவில் அப்படியே கட் பண்ணி அப்படியே ஜாலியாக போகும். இப்படி போச்சுன்னா ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். ஏன்னா நான் பாசிட்டிவ் கொடுத்தேன்னா பாசிட்டிவ், அப்படியே நான் கொடுக்குற வேல்யூ தான் அப்படியே வரும். அதனால தான் இதை வந்துட்டு நம்ம ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்துட்டு ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கான ஆன்சர் என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் அப்படியே டக்குன்னு தட்டி விட்டு போயிட்டே இருக்கிறது தான் -1002, அதான் ஆன்சர். அதுக்கப்புறம் 29.98 பாசிட்டிவ் டெசிமல் வந்துட்டு அப்படி. அதாச்சும் பாசிட்டிவ் டெசிமல்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்டே சொன்னல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்லைட்லேயே டெஃபினிஷன் அப்போ எக்ஸ்பிளைன் பண்ணேன். 29.99998 வந்தாலுமே எனக்கு எடுத்துக்கிற வேல்யூஸ் என்னவா வரணும்னா 29 தான் வரணும். இதான் நம்ம படித்தோம். எக்ஸை விட கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனல் வேல்யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு. ஸோ 29லேருந்து 9.98 வரைக்கும் 29 தான் வரும். 30 வந்தால் தான் 30 ஆகும். மேபி இங்கே 30.1 இருந்துச்சுன்னா எனக்கு ஆன்சர் 30. இந்த இடத்துல எனக்கு ஆன்சர் 29. உங்களுக்கு புரியும் நம்புற மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்படி என்ன டவுட் இருந்தாலும் என்கிட்ட மறக்காம கேளுங்க. ஏன்னா உங்களுக்காக தான் நான் கிளாஸ் எடுக்கிறேன். உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுக்கே தெரியும் ஜேஇக்கு நம்ம தமிழில் ரொம்ப கம்மியான பேர் தான் வந்துட்டு ஒரு டெடிக்கேட்டட் வீடியோஸ் போடுறவங்க. ஒரு 1 hour 2 hours வீடியோஸ் போடுறவங்க. 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 1 hour 2 hours வீ
ஒரு ஹை குவாலிட்டி வீடியோஸ் வந்துட்டு போடுறவங்க ரொம்ப கம்மி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நீங்கள் தான் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு உங்களோட அன்பும் ஆர்வம் கொடுத்தீங்கன்னா என்னோட ஹார்ட் ஒர்க்குக்கு இன்னும் கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்கும். நான் சப்ஸ்கிரிப்ஷன் கூட விருப்பப்பட்டா பண்ணுங்க, ஆனால் கமெண்ட்ஸ் கொஞ்சம் பண்ணீங்கன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கு தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர் 29. இதுக்கு -2.14 ஆர் -2.14 கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனுக்குள்ளார வருது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்கான ஆன்சர் என்ன? கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஆஃப் நெகட்டிவ் டெசிமல்ஸ். இப்போ நெகட்டிவ்னு வர்றப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கொஞ்சம் விட்டீங்கன்னா போயிடும். ஸோ 0, -1, -2, -3. ஃபர்ஸ்ட் நான் இதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சைடு 1, 2, 3ன்னு வரும். மைனஸ் பொறுத்த வரைக்கும் அதாச்சும் எப்பயுமே நான் சொல்லிருக்கேன், கிராஃபில் வர்றப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைட் டெசிமல், அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைட் டெசிமல் தான் எப்பயுமே சின்ன வேல்யூ. அதாச்சும் இப்போ 1 விட 0 சின்னவன், 2 விட 1 சின்னவன். ஸோ நீங்கள் எப்பயுமே கிராஃப் வரைஞ்சிட்டு அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைட் டெசிமல் அதாவது இன்டீஜர் எடுத்துட்டிங்கன்னா ஈஸி. அப்படி இல்லைன்னா -2.14 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், -2.14ங்கிறது இந்த இடத்துல வரும். ஸோ இதில் -2 சின்னதா -3 சின்னதா, ஏன்னா நான் எடுத்துக்கிற வேல்யூ வந்துட்டு எப்படி இருக்கணும், சின்னதாக இருக்கணும். நெகட்டிவ் சைட் போகிறப்ப உல்டாவாக மாறிடும், ஏன்னா -2வோட -3 தான் சின்னது. ஸோ எனக்கான ஆன்சர் -3. சரியா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? நெகட்டிவ் வந்தாலே இப்போ -0.1னா நான் -1 தான் எடுப்பேன். அடுத்து -1.1ங்கிறப்ப -2 எடுப்பேன். நான் நீங்கள் பட்டு மாற்றி இதில் வர மாதிரி 0.1 0ன்னு எடுத்துடக்கூடாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நெகட்டிவ் வந்துச்சுன்னா 0 வராது, வரவே வராது. ரொம்ப ரொம்ப மைண்டில் ஏற்றிக்கோங்க. நெகட்டிவ் டெசிமலுக்கு ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. எப்பொழுதுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடு இன்டீஜர், ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு இன்டீஜர் தான் ஸ்மாலராக இருக்கும் எல்லா இடத்துலையுமே. பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் அந்த ஒரு மைண்டில் வச்சுக்கிட்டு சால்வ் பண்ணுங்க. நீங்கள் இதை எழுதிட்டு இப்போ இங்கே மேபி நீங்கள் -2ன்னு எழுதிட்டீங்கன்னா பாருங்கள், -2.14 பெருசா -2 பெருசா? இல்லை, -2 தான் பெருசு. நமக்கு வந்து பெருசு வரவே வராதுங்கிறதா ரூல். அதுதான் வந்து நம்ம ஜிஃப் வந்து சொல்றாரு, அதாச்சும் நம்ம கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன். அதனால நீங்க அப்பயாச்சும் யோசிச்சு ஆன்சரை மாத்திருங்க. ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு ஜேஇல கேட்க மாட்டாங்க. நீங்க வந்துட்டு இங்க இப்போ -3 வருது, -3க்கு பதிலாக ஒரு டிஃபரன்சியேஷன் போட்டுக்கிட்டே இருக்கீங்க, ஒரு லிமிட்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கீங்க. அந்த இடத்துல -3க்கு பதிலாக நீங்க -2 போட்டீங்க, அவ்வளோதான். 5 மார்க் கோவிந்தா கோவிந்தாங்கிற மாதிரி 5 மார்க் அப்படியே போகுதேங்கிற மாதிரி போயிடும். அதனால ஒன்ஸ் போயிடுச்சுன்னா உங்களுக்கு தான் ரேங்க் லூஸ் ஆகும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துருக்கேன், 2-3 கொஸ்டின்ஸ்னால திரும்ப ரிப்பீட் பண்ணுவாங்க. அவங்க ஒன்ஸ் பாஸ் பண்ணால் உங்களுக்கு என்ஐடியாச்சும் கிடைக்கும். ஜேஇ மெயின்ஸில் நீங்கள் கிளியர் பண்ணீங்கன்னா என்ஐடி, ஐஐஎஃப்டி அந்த மாதிரி சில நல்ல காலேஜஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஜேஇ மெயின்ஸ் கிளியர் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். குறிப்பாக இந்த மாதிரி பேசிக் மேத்தமெட்டிக்ஸில் கோட்டை விட்டுறாதீங்க, சரிங்களா? இப்போ வாங்க நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இதுக்கான ஆன்சர் -3 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இதுதான் வந்துட்டு நமக்கு இங்கே கொடுக்குற அவங்களோட என்னது மை டியர் நோட். அதாவது இவ்வளோ நேரம் நம்ம கதையாக சொன்னதை அவங்க வந்துட்டு ரிட்டனாக கொடுத்துட்டாங்க. இட் ரிட்டன் ஸ்மாலர் இன்டீஜர் க்ளோஸ் டு கிவன் நம்பர். க்ளோஸ் டு கிவன் நம்பர் இருக்க ஸ்மாலர் இன்டீஜர் தான் எடுக்கணும். பெரிய இன்டீஜரை மாற்றி எடுத்துறாதீங்க, தப்பாக போயிடும். ஸோ ரிட்டன் ஸ்மாலர் இன்டீஜர் க்ளோசர் டு கிவன் நம்பர். அப்போ வந்துட்டு இந்த இது சும்மா நான் உங்களுக்காக இந்த ஜிஃப் வச்சுருக்கேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பூ வந்துட்டு ரோஜா பூ அழகாக மொட்டுலேருந்து அழகாக பூத்து வருது. ஆனால் இந்த ரோஜா பூவை நான் கொண்டு வந்து கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷனில் போட்டேன். இப்போ இந்த கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷனில் போட்டால் எனக்கு நீ 15.9999 இருந்தாலும் எனக்கு நீ 15 தான்ப்பா, அதாச்சும் டில்லிக்கு ராஜானாலும் பள்ளிக்கு பிள்ளை தானே அப்படிங்கிற மாதிரி நீ பூக்கலாம். ஆனால் என்னைய பொறுத்தவரை நீ மொட்டு தான். நீ ஏன் ஃபங்க்ஷனுக்குள்ள நீ ஏன் வந்தது ஓன் தப்பு. இப்போ வந்துட்டு மொட்டா இருக்கமே வருத்தப்படலாமா அப்படிங்கிற மாதிரி தான். அதாச்சும் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்துட்டா அதாச்சும் நான் 15.9, அதாவது ஒன்ஸ் நான் இதை வந்துட்டு ஒரு பூத்து இருந்தாலும் அது மொட்டாக தான் இருக்கும். ஜஸ்ட் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த ஜிப் வச்சேன். இட்ஸ் டைம் டு லேர்ன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்துட்டு ரொம்ப ஈஸி. நீங்கள் அப்படியே போகிற போக்கில் அப்படியே டக்கு 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 டக்குன்னு சொல்லிடலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 22.220?
சொல்லுங்க டக்கு டக்குன்னு எனக்கு வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் தான் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன். ஸோ 20.2ங்கிறது பெரிய டிஃப்ரென்ஸ் இல்ல. 220 தான் ஆன்சர். இது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா எனக்கு திரும்ப கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் திரும்ப வேணாலும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இதான உங்களுக்கு ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதனால வந்துட்டு எந்த வேல்யூ 0.1 இருந்தாலும் சரி 22.2 இருந்தாலும் சரி பாசிட்டிவ்ல இருக்கு. ஸோ இட் வில் டேக் த 2020. இதை விட 2020 சின்ன வேல்யூஸ். இதுதான் ஸ்மாலர் க்ளோசஸ்ட் இன்டீஜர். அதனால இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு ஆன்சர். இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணிட்டே இருங்க, ஆன்சர் பண்ணுங்க. நான் கொஞ்சம் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வந்துடுறேன். சால்வ் பண்ணிட்டீங்களா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? -15.18. ஸோ இப்போ நான் சூஸ் பண்ற வேல்யூ எனக்கு சின்னதா இருக்கணும் -15.18 விட. ஸோ -15.18 விட சின்னதா இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் -16. இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப சிம்பிள் தான். இப்போ இங்க -15 வரும், இங்க -16 வரும், இந்த இடத்துல இங்கனக்குள்ள -15.18 வரும். ஸோ இதுக்குள்ளார இருக்கிற ஸ்மாலர் க்ளோசர் இன்டீஜர் எதுனா -16. ஸோ -16 தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கான ஆன்சர். இப்போ வந்துட்டு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா இந்த இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் நிறைய கேட்பானுங்க. எனி ரியல் நம்பர் எக்ஸ், அதாவது இது எப்படி கேட்பாங்கன்னா ஒரு கிரேட்டஸ்ட் இன்டீஜர் 10ன்னு எடுத்துக்கிறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ வந்து ஒரு கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் வந்து 10ன்னு நான் எடுத்துக்கிறேன்னா, நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிருக்கேன் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 10க்கும் 10 தான். அதே எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 10.1க்கும் 10 தான். அப்படியே டில் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 10.9க்கும் 10 தான் கொடுக்கும். இதுதான் வந்துட்டு நம்மளோட வேல்யூ அசம்ஷன் இல்லை, இதுதான் அவங்க நான் வந்து நமக்கு சொல்லிருக்காரு. அப்போ 10ல இருந்து 10.9 வரைக்கும் எனக்கு ஆன்சர் 10 தான் வரும். அப்போ எக்ஸுக்கான இன்டர்வல் எப்படி இருக்கும்? ஸோ 10 இதுதான். ஒரு நிமிஷம் ஐடியா ஸ்டூடெண்ட்ஸ். இங்க ஸோ 10.10 less than or equals to x less than 11. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா 10 greater than or equals to x less than 11. அதாச்சும் 10க்கும் மேலே இருக்கணும், ஆனால் 11க்கு குள்ளாரதான் இருக்கணும். 11 தொட்டக்கூடாது. 11 தொட்டுச்சுன்னா 11ஆ மாறிடும். எனக்கு அது முக்கியம். எனக்கு 10.99999 வரைக்கும் தான் எனக்கு 10 கொடுக்கும். அதுக்கு மேலே போனால் எனக்கு ஆன்சர் 10 வராது. ஸோ அப்போ 10 லெஸ் than or equals to x லெஸ் தென் 11. இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப 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 முக்கியம். இந்த பேஸ் பண்ணி தான் இன்டர்வல்ஸ் ஃபார்ம் பண்ண சொல்லுவாங்க. இப்போ இன்டர்வல்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டுக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா நான் 10ஓட வேல்யூ எடுக்கிறேன், கமா 11. உங்களுக்கு இந்த ப்ராக்கெட்ஸ்லாம் தெரியும் நம்புறேன். 11ங்கிறது ஓப்பன் ப்ராக்கெட். ஸோ 11 க்ளோசர் டு த வேல்யூ தான் எடுப்பேன். 11 வரவே வராது, எனக்கு செட்டுக்குள்ள 11 இருக்காது. ஆனால் 10 இருக்கும். 10லேருந்து 10.999 வரைக்கும் இருக்கும். 11 வரவே மாட்டார். அதனால தான் நான் வந்துட்டு இந்த மாதிரி எடுக்கிற மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதை தான் இவங்க வந்து டினோட் பண்ணிருக்காங்க. n and n+1 குள்ளார வரும். அதில் வந்து இன்க்ளூடிங் n, இன்க்ளூடிங் n தான் இந்த இது லெஸ் தென் ஆர் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு. இந்த பாயிண்ட் எடுக்கிறதா இன்க்ளூடிங் n. இதை தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. இது வந்துட்டு ப்ராப்ளம் சால்விங். அப்போ முக்கியமாக நான் கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷனையும் இன்இக்வாலிட்டி மிக்ஸ் பண்ணி நிறைய ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க, கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. அப்படியே நமக்கே செதறிடும், என்னடா ஒரு செகண்ட் ஒன்றுமே புரியாது. அதனால தான் சொல்லுவாங்க பெரிய பெரிய மேத்தமெட்டிக்ஸ் ரிசர்ச்சர்ஸ்மே இப்போ வரைக்கும் ஆக்ஸ்ஃபோர்டில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே சொல்லிருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஒரு மேக்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் நீங்கள் வந்துட்டீங்கன்னா சோம்பேறியாக இருங்க, அவ்வளோதான். என் லெக்சர் நிறைய லெக்சரில் சொல்லிருப்பேன், என் ஸ்டூடெண்ட்ஸ்லையும் சொல்லுவேன், ரொம்ப லேசியாக இருங்க. ஏன்னா லேசினஸ் தான் ப்ராப்ளம் சால்விங்க்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் ப்ராப்ளம் பார்த்தோன்னே அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு உள்ளார ஓடக்கூடாது. நீங்கள் ஒரு சில முக்கியமான பாயிண்ட்டை விட்டுருவீங்க. ஃபஸ்ட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணி அப்படியே பார்க்கணும் ப்ராப்ளம். நான் என்னப்பா கேட்டிருக்கேன், ஓ இதான் நான் கேட்டிருக்கான், என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஓ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, அப்போ இதை வச்சு நம்ம எப்படி பண்ணலாம், என்ன கதை அப்படிங்கிறது அப்படியே ஒரு ஃப்ளோவாக அப்படியே ஒரு ஆர்டராக அப்படியே உங்களுக்கு தெரிஞ்ச ப்ராப்பர்ட்டிஸில் எடுத்து போட்டிங்கன்னா டக்கு 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 டக்குன்னு முடிச்சிடலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.
ஓகே, வாங்க இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்லைட் போகலாம். இது வந்துட்டு ரேஷனல்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது ரேஷனல்ஸ்னா ஒன்றுமே கதை இல்லை, ஜஸ்ட் நீங்கள் டெசிமலாக கன்வெர்ட் பண்ணிடுங்க. கன்வெர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், இதுக்கு வந்து கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் 0.5. 0.5னா 0 தான் ஆன்சர். ஓகே, 0 தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர். அடுத்து -1/3. -1/3ங்கிறப்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் -0.333ன்னு போகும். இப்போ -0.33னா என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர்? -1. ஸோ -1 தான் ஆன்சர். ஏன்னா -0.33 விட -1 தான் சின்னவன். -0 வந்துட்டு பெருசு, -1 தான் சின்னவன். அதனால தான் நான் வந்துட்டு -1 எடுத்துக்கிறேன். அடுத்து இந்த இடம் ரொம்ப முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா கூர்ந்து கவனிங்க. நிறைய பேர் இதில் தப்பு பண்ணி பார்த்துருக்கேன். ஏன்னா எல்லாருமே என்ன நினச்சிப்பாங்க, டக்குன்னு ப்ராப்ளம் கொடுத்தோன்னே -10/4ன்னு நினச்சிப்பாங்க. ஆனால் இது கிடையாது, மைனஸ் வெளியே இருக்குது. அதனால தான் சொன்னேன், பி லேசி வைல் சால்விங் மேக்ஸ் ப்ராப்ளம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அப்போ வந்து இதுக்கு என்ன ஆன்சர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? -10/4னா 2.5. ஸோ 2.5னா -2 தான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம கிராஃப் பிளாட் பண்ணுறோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒன்ஸ் கிராஃப் முடிச்சதுக்கு அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ப்ராப்பர்ட்டிஸை பார்த்துட்டு ப்ராக்டிஸ் கொஷின்ஸ், அந்த ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் எல்லாமே சிம்பிளாக தான் இருக்கும். அப்படியே போகிற போக்கில் நம்ம தட்டி விட்டு தட்டுறோம் தூக்குறோங்கிற மாதிரி தெரிக்க விட்டுறலாம். ஓகேவா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ வந்து கிராஃப் பார்க்கலாம். ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு பேசிக் அவுட்லைன் கொடுத்தேன் கிராஃப் பற்றி. இப்போ இது ஏன் ஃப்ளோர் ஃபங்க்ஷன் சொல்கிறாங்கிற லெவலில் உங்களுக்கு வந்து அப்படியே டீப்பாக சம்பவம் பண்ணிடலாம். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே 1 2 3 4 அடுத்து இங்கே -1 -2 -3 -4. ஸோ இங்கே 1 2 3 4 -1 -2 -3 -4. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் வந்து இப்போ 4 யூனிட்ஸ் வரைக்கும் தான் எடுத்திருக்கேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதே தான் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ வந்துட்டு உங்களுக்கு எந்த விதமான கன்ஃபியூஷன்ஸும் வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு கலர் எடுத்துக்கலாம். என்ன கலர் எடுத்துக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? வயலட் எடுத்துக்கலாம். இப்போ இங்கே 0 இருக்கு, மறந்துட்டேன். இதுக்கு அதுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஓகே இருக்கட்டும். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து நான் வந்துட்டு கிராஃப் பிளாட் பண்ண போகிறேன். எப்படி வரைய போகிறேன் அப்படிங்கன்னா, இப்போ 0 இருக்குது, 0 to 1. நான் முன்னாடி சொன்னேன் 0.999 வரைக்கும் எனக்கு 0 தான் எடுப்பார். 1 வந்தோடனே எடுக்க மாட்டார். ஏன்னா 1 வந்தோடனே என்ன ஆகிடுவார், 1 இங்கே போயிடுவார். அடுத்து இங்கேருந்து டில் 1.999 வரைக்கும் வந்துட்டு 2 கிட்ட எடுக்க மாட்டாங்க. 2 வர்றப்ப இங்கே போயிடுவாங்க. ஏன்னா 2க்கு நான் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் வேல்யூ 2 நான் வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் அப்படி எடுத்துப்பேன். இதில் உங்களுக்கு தெரிலையோ, கிரீன் தெரியுதா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ 2லேருந்து 2.999 வரைக்கும் வேல்யூஸ் எடுக்கும். 3 வந்தோடனே வேல்யூ எடுக்காது, அடுத்த ஸ்டெப் போயிடும். இதே மாதிரி தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 3லேருந்து 3.999 வரைக்கும் போவோம். 4 வந்தோடனே வேல்யூ எடுக்காது, அடுத்த ஸ்டெப். இதே மாதிரி தான் 5. அதே தான் இங்கே 0லேருந்து -1 வர்றப்ப எனக்கு எந்த வேல்யூ எடுப்பாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? -1 வரைக்கும் எடுப்பாங்க. இந்த 0வை எடுக்க மாட்டாங்க. ஏன்னா 0 வராது. இந்த இடத்துல முட்டை வந்துட்டு இப்படி வரும் இந்த சைடு. அதாச்சும் எல்லாத்துலேயுமே நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் மூவ் ஆவீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருங்க. அதில் முக்கியமாக இந்த நம்ம நெகட்டிவ் சைடு ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அடுத்து -1லேருந்து -2 வரைக்கும் எனக்கு எந்த வேல்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? -2 தான் எடுப்பேன். -1க்கு இந்த சைடு தான் இருக்கும். -1 எனக்கு வராது. -2 வரைக்கும் எடுப்பேன். -2க்குமே எனக்கு வேல்யூஸ் வந்து -2 தான். -1க்கு -1 தான் வரும். அடுத்து -2க்கு இங்கே வந்துடும்.
-2.1 தொட்டோன்னு இங்க -3க்கு வந்துரும். -3லேருந்து -3 வரைக்கும் வரும். இந்த இடத்துல தான் இங்க வந்துட்டு இது வரும். அதாச்சு அந்த -2 வேல்யூ முன்னாடி எடுத்ததுனால -3ல வராது. இதே மாதிரி இப்போ -3ங்கிறப்ப -4. ஆனா -3 வந்துட்டு இங்க வராது. சாரி, உங்களுக்கு புரியும் நம்புறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா ஹெசிடேட்டே பண்ணாதீங்க. எனக்கு தெரிஞ்சு நான் ஸ்லோவாக தான் போகிறேன். அப்படியே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ஸில் கேளுங்க. உங்களோட ஒரு கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணுறேன். ஓகே, இப்போ இதை வந்துட்டு நம்ம என்னன்னு சொல்கிறாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? ஸ்டெப் ஃபங்க்ஷன், ஃப்ளோர் ஃபங்க்ஷன், சீலிங் ஃபங்க்ஷன். அதை ஃப்ளோர் ஃபங்க்ஷன் கிடையாது. ஃப்ளோர் ஃபங்க்ஷனுக்கு ஸ்மாலஸ்ட் இன்டீஜர். அந்த கதை மேக்ஸில் ரொம்ப வராது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதெல்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸில் படிப்பாங்க. இது வந்துட்டு கிரேட்டஸ்ட் இன்டீஜர் சொல்லுவாங்க, சீலிங் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க, ஸ்டெப் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. அப்படியே பயணி படிக்கட்டு மாதிரி போகுது பார்த்தீங்களா? இப்படி இன்ஃபினிட்டி வரைக்கும் எடுத்தோம்னா அப்படியே டக்கு 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 டக்குன்னு போகும். இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன். இப்படி தான் வந்து நம்ம ஒரு கிராஃபை வந்து வரையணும். ஓகேங்களா? ஒரு கிராஃப் வந்து வரைகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் செப்பரேட் ஒரு லெக்சர் போடுறேன், ஹவு டு ட்ரா த கிராஃப். ஏன்னா ஒரு கிராஃப்ல இருந்து நமக்கு பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதோட ரேஞ்ச் தெரிஞ்சுக்கலாம், அதோட அவுட்புட் தெரிஞ்சுக்கலாம், அதனுடைய டொமைன் தெரிஞ்சுக்கலாம், அது 1-to-1 ஃபங்க்ஷனா, ஆன்-டு ஃபங்க்ஷனா, சிமிலாரிட்டி என்ன இருக்குது, அது மாதிரி நிறைய டிஃப்ரென்ஷியபிளா, கண்டினியூஸா, டிஸ்கண்டினியூஸா, எக்கச்சக்கமான விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதனால் இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் எப்படி கிராஃப் பிளாட் பண்ணுறதும் தெரிஞ்சுக்கோங்க. நான் செப்பரேட் லெக்சர் போடுறேன். அதுக்கு முன்னாடி உங்களால் முடிஞ்சால் ப்ளே வித் கிராஃப்ஸ்னு ஒரு அமித் அகர்வால் அவர் போட்ட ஒரு புக் இருக்குது, அதை வாங்கி படிங்க. அதெல்லாம் ரொம்ப பேசிக்கான புக்ஸ் தான். ஒரு 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுமே வாங்கி படிக்கலாம். அது வந்து உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கொடுக்கும். இதை தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நான் உங்களுக்கு வந்து இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணதை அவங்க தியரிட்டிக்கலாக கொடுத்துருக்காங்க. 0.0லேருந்து 0.99 வரைக்கும் 0 தான். 1 வந்தோடனே ஹோல். அதே மாதிரி தான் 1லேருந்து 2. இது மாதிரி தான் அவங்க வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. அட் லாஸ்ட் இப்படி வந்துருச்சு, அடே பழனி படிக்கட்டு மாதிரி வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒன்ஸ் அகைன் அவங்க வந்து கிராஃபில் பிளாட் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் மறந்துடாதீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் ஒரு 20 மினிட்ஸ் முன்னாடி சொன்னேன், இருந்தாலும் மறந்துடும். ஏன்னா நம்ம மைண்ட் செட் அப்படி தான். அது வந்துட்டு அதனால பை ப்ராக்டிஸ் தான் நம்மளால கொண்டு வர முடியும். ஸோ ப்ராக்டிஸ் நிறைய. ஸோ இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஜிஃப் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இது எல்லாமே ரொம்ப முக்கியம். இது எல்லாமே வந்துட்டு நம்ம ப்ராப்ளமில் சால்வ் பண்ணுவோம். சம்டைம்ஸ் வந்து அவங்க இந்த ஆட் ஒன் அவுட் அந்த மாதிரியான ப்ராப்ளத்துலேயும் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸில் கேட்பாங்க. இருக்கிற கொஸ்டினே டிஃப்ரெண்ட்டாக கேட்பாங்க. அதாச்சும் உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கூட நீங்கள் சால்வ் பண்ணி, ஆனால் இதெல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணக்கூடாது. இதில் எல்லாமே உங்களுக்கு மெமரியில் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து டைம் சேவ் ஆகும். மேக்ஸ் பேப்பரை பொறுத்த வரைக்குமே எல்லா மேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸுமே வருஷம் சொல்கிறது மேக்ஸ் பேப்பர் இஸ் லென்த்தி. மேக்ஸ் பேப்பர் வந்துட்டு ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. ஏன்னா மேக்ஸ் வந்துட்டு ரொம்ப அவங்க வந்து அந்த லென்த்தியில் தான் உங்களுக்கு ஹார்ட்னஸை கொடுப்பாங்க. உங்கள் டைமை லாஸ் பண்ணுவாங்க. ஒன்ஸ் நீங்கள் டைம் லூஸ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு ஈஸியான ப்ராப்ளம் கூட கம்மியான நேரத்தில் சால்வ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும். அதுதான் அவங்களோட எய்ம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் எல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே பைகாட்டாக இருக்கணும். அதுக்கு நீங்கள் ரொம்ப கஷ்டம்லாம் பட வேண்டாம். ப்ராக்டிஸ், நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் கொஸ்டின் சால்வ் பண்ண இதெல்லாம் அசால்ட்டாக தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஜிஃப். இப்போ இது இப்படி கொடுத்தாங்கன்னா நம்ம பிரித்து எழுதிக்கலாம். n belongs to integer. இப்போ n belongs to integer மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் பிரித்தாலும் வேல்யூ மாறாதுல்ல. இப்போ உதாரணத்துக்கு எக்ஸுக்கு பதிலாக நான் 10 வச்சுக்கிறேன், n-க்கு பதிலாக 5ன்னு நான் வச்சுக்கிறேன். இப்போ இதை நான் இப்படி பிரித்தனாலும் எனக்கு வேல்யூஸ் சேஞ்ச் ஆகாதுல்ல. இப்போ இது 15 கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஈக்குவல்ஸ் டு 10 + 5. இதுவும் 15 தான், இதுவும் 15 தான். அதனால தான் தெளிவாக சொல்லிட்டாங்க, n வந்துட்டு இன்டீஜராக இருக்கணும். n மட்டும் இன்டீஜராக இல்லைன்னா இந்த ப்ராப்பர்ட்டி தப்பு அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கப்புறம் இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நீங்கள் சால்வ் பண்ணிங்கனாலே தெரிஞ்சுக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த ரிசல்ட் தியரிஸ்லாம் வந்துட்டு பெரிய பெரிய மேத்தமெட்டிஷியன் ரிசர்ச் பேப்பரில் அப்ளை பண்ணி ப்ரூஃப்லாம் வாங்கி சொன்ன ஒரு விஷயம். அதனால் வந்துட்டு இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு பார்க்கவே உங்களுக்கே இதெல்லாம் புரியும். இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிள் தான். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இது ரொம்ப முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா நிறைய கொஷின்ஸ் பார்த்துருக்கேன், அவங்க இப்படி கொடுக்காம சில தருணங்கள் இப்படியும் வரும்,
இந்த ஃபார்மேட் கொடுப்பாங்க. ஒரு சில ப்ராப்ளம் வந்துட்டு அவங்களுக்கு தெரியும். அதாச்சும் எப்படி ப்ராப்ளம் கொண்டு வந்தா ஒரு ஃபைனல் ஸ்டெப்புக்கு முன்னாடி இந்த மாதிரி கொண்டு வந்துருவாங்க. இந்த ஃபார்மேட் வந்துச்சுன்னா நீங்க டைரக்டா இப்படி போனீங்கன்னா உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். அதை விட்டுட்டு நீங்க இதே மெத்தட்ல சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தான் டைம் லூஸ் ஆகும். அதாச்சும் நீங்க ஒரு 10 செகண்ட்ஸ்ல பண்ண வேண்டிய ஆன்சருக்கு மோர் தென் 1 மினிட் ஸ்பெண்ட் பண்ண போறீங்க. அந்த இடத்துல மோர் தென் 1 மினிட்ங்கிறது ரொம்ப அதிகமான டைம் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த இடத்துக்குள்ள இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப முக்கியம். இந்த சீரீஸ் ரொம்ப 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 முக்கியம். இதுவும் வந்துட்டு நிறைய இடத்துல கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. ரீசெண்ட் டைம்ஸ்ல கேட்கறதுனால தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எப்ப எப்படி மாத்துவாங்கன்னே தெரியாது. என்டிஏ ரொம்ப மோசமானவங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதை வந்துட்டு உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணி காமிக்கிறேன். இது ரெண்டுமே சேமுங்கிறதுக்காக தான். இப்போ எக்ஸ் வந்துட்டு நான் 5ன்னு எடுத்துக்கிறேன், ஒய் வந்துட்டு 2.5ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு இந்த சைடு வந்துட்டு 5 + 2.5 ஈக்குவல்ஸ் டு the greatest integer of x வந்துட்டு 5 plus கீழே எழுதிக்கிறேன் my dear students, greatest integer function y ஓட வேல்யூ 2.5 plus x ஓட வேல்யூ 5 minus greatest integer of x வந்துட்டு 5 திரும்ப greatest integer function. ஸோ இதனுடைய வேல்யூ என்ன my dear students? 7.5. ஸோ எனக்கு வந்து 7 கிடைக்கும். இதுக்கான வேல்யூ 5 plus 2.5 plus 5 என்ன my dear students? 7.5. ஆனால் அப்படி எழுதிக்கலாம் வாங்க, -5. ஏன்னா கிரேட்டஸ்ட் இன்டிஜர் 5 வந்துட்டு ஆல்வேஸ் 5. நீ ஸோ இதை டைரெக்டாக கூட கேன்சல் பண்ணிட்டு 2.5ன்னு எழுதிக்கலாம். ஸோ அப்படி எழுதினீங்கன்னா 7.5 5 plus 2.5 is equals to same. நமக்கு வந்து கிடைச்சிருச்சு. இது வந்து எந்த வேல்யூஸ் நீங்கள் நெகட்டிவ் எடுத்தாலும் சரி பாசிட்டிவ் எடுத்தாலும் சரி வந்துடும். அதனால கேர்ஃபுல்லாக இருங்க. greatest integer function of x plus y which is equals to greatest integer of x. In greatest integer function y plus x minus greatest integer of x. So this much long my dear students, please remember this. This one is very important. And this series also, from this way இப்போ வந்து நம்ம ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணிருக்கோம். நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், வாங்க சால்வ் பண்ணலாம். ஓகே, ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதெல்லாம் டப்பா கொஸ்டின் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதெல்லாம் நீங்களே சால்வ் பண்ணுறங்க. எனக்கு வந்து ஆன்சர் மட்டும் கமெண்ட்ஸில் சொல்கிறேங்க சரிங்களா? எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு -1/, எக்ஸுக்கு பதிலாக -1/3 போட போகிறீங்க. என்ன கிடைக்கும் உங்களுக்கு? எக்ஸுக்கு பதிலாக -27 1/9ன்னு வரும். சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் எது வருதுன்னு மட்டும் எனக்கு ஆன்சர் சொல்கிறேங்க. இதெல்லாம் வந்து டப்பா கொஸ்டின். இப்பயே வந்து நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி ஆன்சர் சொல்லணும். ஓகே, அடுத்து இதுவும் வந்துட்டு டப்பா கொஸ்டின் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து அசால்ட்டு. இப்போ y பதிலாக 2 × 2.65. ஆனால் மல்டிப்ளிகேஷனில் தப்பு விட்டுறாதீங்க. அது ரொம்ப 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 முக்கியம். நிறைய பேர் பார்த்துருக்கேன் 2.6னா ஏதோ 4 பாயிண்ட்ல வரும்னு நினச்சிப்பாங்க. அப்படி வராது, அப்படி வரவே வராது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 2.5 தாண்டிடுச்சு. இது வந்து 5 பாயிண்ட்ல தான் வரும். இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் அஸ் எ பிகினராக இருந்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணிடுங்க. அதுதான் பெஸ்ட்டு. நான் அடிக்கடி சொல்லிருக்கேன். ஏன்னா நிறைய பேரை பார்த்துருக்கேன், நல்லா சால்வ் பண்ணுவாங்க, அடிஷன் சப்ட்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷனில் விட்டுருவாங்க. ஸோ 5 2s are 10, 6 2s are 12, 13, 4 5.3. ஸோ இந்த இடத்துல எனக்கு 5.3 வருது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ப்ளஸ் 5 greatest integer function 4 10.3 plus 4. So 10.3 na 10 my dear students. 10 plus 4 14 is the correct answer my dear students. So இப்படி தான் நீங்க சால்வ் பண்ணனும். மல்டிப்ளை பண்றப்ப கேர்ஃபுல்லா இரு. So 14 is the answer my dear students. இதுவும் அடுத்த ஒரு டப்பா क्वेश्चन. Find the value of x. இது இன்டிஜர்னு கொடுத்துட்டாங்க. ப்ளஸ் 1னா எக்ஸை கண்டுபிடிக்கணுமா? இந்த வேல்யூஸில் எது போட்டால் நமக்கு 3 வரும்னு தெரியும். ஏன்னா வந்துட்டு இன்டீஜர் மட்டும் தான் போட முடியும். ஏன்னா இன்டீஜர் தான் இருக்குது. ஸோ நான் வந்துட்டு என்ன பண்ணுவேன்? 2 போடுவேன். ஆனால் 2 மட்டும் தான் கரெக்ட் ஆன்சரா அப்படின்னு பார்த்தா இல்லை. 2 கூட நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிருக்கேன், x is equals to 2வும் கரெக்டு தான். 2 to 3 இதுதான் இன்டர்வல். நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லி கொடுத்த மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 2, 3 அது வரைக்குமே இதோடைய ஆன்சர் வந்துட்டு கரெக்டு தான்.
2 plus 1 is equals to 3. ஏன்னா வந்துட்டு இப்போ பாருங்களேன், இப்போ 2.5ன்னு எடுக்கிறேன். இப்போ 2.5னா 3.5 greatest integer function which is equals to 3. ஸோ இது எல்லாத்துக்குமே எனக்கு ஆன்சர் என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? 3 தான் வரும். ஸோ இது ஆன்சர் இந்த கொஸ்டினுக்கு வந்து கிரேட்டஸ்ட் இன்டி, அதாவது எக்ஸோட வேல்யூ வந்து 2 to 3. அதாவது இப்போ 2.9 எடுத்தனால எனக்கு 3.9ன்னு வரும். 3.9னா எனக்கு 3 தான். அதாச்சும் 4 மட்டும் வந்துட கூட 2.9999 வரைக்கும் எடுத்துக்கலாம். 2 மட்டும் வேல்யூ கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகே, அடுத்து இது ப்ராப்பர்ட்டிஸ் பேஸ் பண்ணது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி நம்ம ஏற்கனவே படிச்சிருந்தோம். ஆனால் இங்கே உங்க n வந்து டினோட் பண்ணவே இல்லை. n belongs to என்னன்னே சொல்லலை. n belongs to integer மட்டும்தான் இது ட்ரூ. ஆனால் இவங்க சொல்லலை. பட் நம்ம வந்து இந்த இடத்துல அசியூம் பண்ணிக்கிறோம் n belongs to integer. இவங்க கொடுக்கல, ஆனால் கொடுத்துருக்கணும். அப்படி கொடுத்துருந்தா இது கரெக்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மற்ற எல்லாமே ராங் தான். நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய்னா கிரேட்டஸ்ட் இன்டிஜர் எஃப் எக்ஸ் பிளஸ் ஒய்யா இல்லை. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம பார்த்தோம் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய்னா கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஆஃப் எக்ஸ் பிளஸ் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஆஃப் ஒய் பிளஸ் எக்ஸ் மைனஸ் வரும். மைனஸ் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஆஃப் எக்ஸ் அப்புறம் ஹோல் கிரேட்டஸ்ட். இதுதான் வந்துட்டு கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய். இது கிடையாது. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கவுண்டர் எக்ஸாம்பிள் கரெக்டாகவும் வரும், தப்பாகவும் வரும். பார்த்து எடுங்க. அப்படி உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் சால்வ் பண்ணுறேன். அடுத்து இதுவுமே தப்பு தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ப்ளஸும் வராது, மைனஸும் வராது, ரெண்டுமே வராது. அதுக்கப்புறம் இது டோட்டலி வராது. எப்படின்னா இப்போ மைனஸ் 5.5ன்னு நான் எடுக்கிறேன். இப்போ மைனஸ் 5.5வும் இவங்க மைனஸ் ஆஃப் 5.5வும் சேமுங்கிறாங்க. இப்போ மைனஸ் ஆஃப் 5.5 என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? ஆல்ரெடி இப்படி ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம். -6 வரும். அதுவே இங்கே பார்த்தா -5 வரும். ஸோ இது வந்துட்டு நாட் ஈக்குவல். ஸோ இதுவும் தப்பு. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதெல்லாம் அவங்க ஈஸியான கொஸ்டின் தான். ஃபர்ஸ்ட் ஒன் தான் ட்ரூ. ஆனால் ஃபர்ஸ்ட் ஒனுக்கு n பிலாங்ஸ் டு இன்டீஜராக இருந்தால் மட்டும்தான் ட்ரூ. அது அவங்க வந்து சொல்லலை. மேபி டைப்பிங் மிஸ்டேக்காக இருக்கும்னு நினைக்கிறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த கொஸ்டின் நம்மளோட ஃபைனல் கொஸ்டின், சூப்பரான கொஸ்டின் நம்ம ப்ராப்பர்ட்டியில் பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி பெருசு கொடுத்துட்டாங்கன்னா நான் வந்து ஜென்ரல் மெத்தட் எப்படி வந்து நீங்கள் நார்மலாக சால்வ் பண்ணணும், அஸ் வெல் அஸ் உங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி. இப்போ ப்ராப்பர்ட்டினா ஒன்றுமே இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இஸ் ஈக்குவல்ஸ் டு கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஆஃப் nx. வேணா வீடியோவை கொஞ்சம் தூரம் ரிவர்ஸ் பண்ணி பாருங்கள். இதுதான் ஃபார்முலா. இதில் என்னங்கிறது என்னதுன்னா 100. இதுல இருந்து தான் கேல்குலேட் பண்ணிருப்பாங்க. n வந்துட்டு 100 இன்ட்டு எக்ஸ் வந்துட்டு 1/2. இதனுடைய ஆன்சர் 50. அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 2 நிமிஷம் டக்கு 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 டக்குன்னு முடிச்சிட்டோம். 2 நிமிஷம் கூட இல்லை, ஒரே நிமிஷத்தில் முடிச்சிட்டோம். இதுவே ஜென்ரல் மெத்தடில் போனால் மோர் தென் 2-3 மினிட்ஸ் ஆகிடும். அது சொல்லி கொடுக்குறப்ப மோர் தென் 5 மினிட்ஸ் ஆகிடும். ஆனால் நீங்கள் வந்து உங்களுக்கு நேச்சர் தெரியணும். அதாச்சும் ஜென்ரலாக அது எப்படி சால்வ் ஆகுதுன்னு தெரிஞ்சாதான் உங்களுக்கு வந்து இதனுடைய அருமை தெரியும். இல்லைன்னா உங்களுக்கு ஷார்ட் ட்ரிக், அதாச்சும் அந்த ஃபார்முலாவோட அருமை உங்களுக்கு தெரியாமல் போயிடும். அதனால் நீங்கள் ஃபர்ஸ்ட் இப்படியே சால்வ் பண்ணுங்கள். அது நல்ல விஷயம் தான். 1/2 0.5. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து இங்கே 0.5 + 0.01 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ 0.5னா 0, 0.001னாலும் 0. அப்போ எனக்கு 0.000னே வரும். இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா எது வரைக்கும் 0 வரும், எந்த இடத்துல அது 1ஆ மாறும், 1ஆ மாறதுக்கு அதுக்கு என்ன வேணும், அப்படிதான் நீங்க யோசிக்கணும். இப்படியே நீங்க 0 எழுதிட்டேவா இருக்க முடியும்? எவ்வளோ நேரத்துக்கு எழுதுறது? அவ்வளோதான். அதுக்கே டைம் ஆகிடும். மோர் தென் 10 மினிட்ஸ் ஆகிடும். ஸோ அப்படி நம்ம போகக்கூடாது. அப்போ நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம், எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணி இப்போ நமக்கு வரணும் ஒரு ட்ரிக், ஒரு மைண்ட் செட் வரணும். 0 போய்கிட்டே இருக்கு, எனக்கு 1 வரணும். அப்போ 0.5 கூட என்ன ஆட் பண்ண எனக்கு 1 வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? 0.5. கரெக்டா? 0.5 ஆட் பண்ண எனக்கு 1 வந்துடும். அதுக்கப்புறம் வர எல்லா வேல்யூஸுமே எனக்கு 1 தான் வரும். ஸோ எனக்கு அதில் வந்து எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஸோ 0.5 + 0.5. அப்போ 0.5 இங்கே எங்கே வரான்? 0.5 எங்கே வரும்? 1/2ல வரும். அப்போ 1/200. அப்போ வந்து இப்படியே போகுது. அப்போ வந்து எனக்கு 1/2 + 1/2 எங்கே வரும் அப்படின்னு நான் யோசிக்கணும்.
அதாச்சும் நீங்கள் இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப திங்க் பண்ணி அனலைஸ் பண்ணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அனலைசிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அனலைஸ் பண்ணுறதுல மட்டும் விட்டோம்னா அம்பிட்டுதேன். ஸோ எனக்கு வந்துட்டு 1/2 ப்ளஸ் 50/100 வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கரெக்டா? அப்போ டில் 49/100 வந்து எனக்கு 000னே வரும். இந்த இடம் வர்றப்ப தான் எனக்கு 1ஆ மாறுது. நல்லா பார்த்துக்கோங்க. டில் 49/100 வந்துட்டு எனக்கு வந்து 0 தான். இந்த இடம் வர்றப்ப 1/2 ப்ளஸ் 1/2 அப்போ எனக்கு என்னவாயிடுது 1. ஸோ எனக்கு 1 ப்ளஸ் 50/100 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 50/100லேருந்து 99/100 வரைக்கும் எனக்கு 1 தான் வரும். அப்போ அதுக்கு முன்னாடி 000ன்னு இருந்தது. இதுக்கப்புறம் எனக்கு 1 வர ஆரம்பிச்சிரும். 1 வந்துட்டு அட்லாஸ்ட் எனக்கு வந்து 50 ஒன்ஸ் இருக்கும். எப்படி சார் 50 ஒன்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா 99 தானே இருக்கு, நானா 50ல் ஸ்டார்ட் பண்ணுறேனே, 51ல் பண்ணலையே. ஸோ 50ல் நான் ஸ்டார்ட் பண்ணுறதுனால எனக்கு மொத்தம் 50 ஒன்ஸ் ஆட் ஆகும். ஆட் ஆச்சுன்னா அட்லாஸ்ட் எனக்கு வந்து ஆன்சர் 50. ஸோ இப்படி தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்து யோசிக்கணும், ரொம்ப திங்க் பண்ணணும். இதுலேயுமே வந்துட்டு நீங்கள் திங்க் பண்ணாமல் டிலே பண்ணக்கூடாது. மேபி இதை மறந்துட்டீங்க, இட்ஸ் ஓகே ஃபைன். இப்படி வரீங்கனாலும் அனலைஸ் பண்ணுவோம். அந்த அனலைசிங் மைண்ட், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில், ஃபாஸ்ட் மெத்தட், இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் நிறையா பண்ணுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நிறைய யோகாலாம் சொல்கிறாங்க, அதுவும் ட்ரை பண்ணி பாருங்க. பட் யுவர் மைண்ட் ஹாவ் டு பி ஸோ ஃபாஸ்ட். நீங்கள் வந்து யோசிக்கணும், திங்க் பண்ணணும். அதனால தான் சொல்கிறேன், ஜேஇ கொஷின் பேப்பரை, ஒரிஜினல் கொஷின் பேப்பரை எடுங்க. இந்த நிறைய புக்ஸ்லாம் வைப்பாங்க இந்த சாப்டர் வைஸு, அது வந்துட்டு டைரெக்டாக போகாதீங்க. அப்படி உங்களுக்கு அதில் சால்வ் பண்ணி அந்த கொஸ்டின் பேப்பரே பாருங்கள். அதை பார்க்குறப்ப தான் உங்களுக்கு வந்து தெரியும், அதாச்சும் இந்த கொஸ்டின் யதார்த்தமாக வரும். அப்போ உங்களுக்கு இந்த ஃபார்முலா யோசிக்க முடியுதா, அந்த ஹேபிட்டை டெவலப் பண்ணுங்க. கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனுங்க ஒரு பெரிய கான்செப்ட், அதனுடைய ஒரு பிரான்ச் கான்செப்ட் தான் நம்ம ஃப்ராக்ஷனல் பார்ட் ஃபங்க்ஷன். இந்த ஃப்ராக்ஷனல் பார்ட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபங்க்ஷன், ரொம்ப ஜாலியாக இருக்கும். அதாவது கிரேட்டஸ்ட் இன்டிஜர் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலேயே பெரிய இன்டிஜராக எடுப்பார். அதுவே இந்த ஃப்ராக்ஷனல் பார்ட் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலேயே குட்டியோண்டா எடுப்பார். அதாச்சும் ஃப்ராக்ஷனல்னால என்னது, அப்படியே பிரிக்கிறது. பிரிச்சா வர ஒரு சின்ன பார்ட்டு தான், அதாச்சும் இந்த ஃபங்க்ஷனோட வேலையே ஒரு குட்டியோண்டு வேலையை எடுக்கிறது தான். ஸோ அந்த குட்டியோண்டு வேல்யூ எடுக்கிறதுனால இந்த ஃபங்க்ஷனோட ரேஞ்சுமே ரொம்ப குட்டியோண்டா தான் இருப்பார். ஏன்னா எல்லாமே இவர் வந்து சின்ன சின்னதாகவே எடுத்து பழகிட்டார். அதே நம்ம கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன்னா எல்லாமே பெருசு பெருசாகவே எடுப்பார், இவர் வந்து சிறு சிறுசாக இருப்பார். அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இது ரெண்டுத்துக்கான வித்தியாசம். இன்னைக்கு இந்த லெக்சரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ராக்ஷனல் பார்ட் ஃபங்க்ஷன். அதாவது ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷனல் பார்ட் ஃபங்க்ஷனா என்ன, அதனுடைய இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ், அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் கொஷன்ஸ் நிறைய சால்வ் பண்ண போகிறோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கொஞ்சம் நஞ்சம் இல்லை, உங்களுக்கு புரிகிற வரைக்கும் நான் நிறைய கொஷின் சால்வ் பண்ண போகிறேன். இது பத்தலை சார், எனக்கு இன்னும் நிறையா கொடுங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இன்னும் நிறையா தரத்துக்கு நிறையா சால்வ் பண்ண நான் ரெடியாக இருக்கேன். ஏன்னா வந்துட்டு இந்த லெக்சர்ஸ், அதாச்சும் இந்த பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் வந்து ரொம்ப 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 முக்கியம் மை டியர். இப்போ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் சொன்ன ஜேஇ மெயின்ஸ் 2023 ப்ராப்ளம், இதை வந்துட்டு எப்படி நம்ம வந்து சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது வந்துட்டு வெறும்னே அவங்க கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், என்ன சார் நீங்கள் முன்னாடி ஃப்ராக்ஷனல் பார்ட் ஃபங்க்ஷன் வரும்னு சொன்னீங்களே. வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் வந்து சொல்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்ப கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனே உங்களுக்கு வந்து போதும். அதுக்கப்புறம் ஃபைனல் ஸ்டெப்பில் ஆன்சர் கண்டுபிடிக்கிறப்ப ஃப்ராக்ஷனல் பார்ட் வரும். நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு பேசிக் ஃப்ராக்ஷனல் பார்ட் ஃபங்க்ஷன் நான் மட்டும் சொல்லிவிட்டு நான் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறேன். ஏன்னா வந்துட்டு ரொம்ப உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. ஃப்ராக்ஷனல் பார்ட் அடுத்த ஸ்லைடில் வர்றப்ப இன்டெப்த்தாக உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே, ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ராக்ஷனல் பார்ட் ஃபங்க்ஷன் அதாச்சும் எப்படி கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் வந்துட்டு நம்ம இப்படி டினோட் பண்ணுறோமோ, ஃப்ராக்ஷனல் பார்ட் ஃபங்க்ஷன் நம்ம வந்து இப்படி டினோட் பண்ணுவோம். ஃப்ராக்ஷனல் பார்ட் ஃபங்க்ஷன் அதாச்சும் அந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் எக்ஸ். இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ராக்ஷனல் பார்ட் ஃபங்க்ஷன். அதாவது ஃப்ராக்ஷனல் பார்ட் ஃபங்க்ஷன்னா எனக்கு ஹோல் எக்ஸில் இருந்து கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனை ரிமூவ் பண்ணிட்டேன்னா கிடைக்கிற அந்த மிச்ச சொச்சம், அந்த இத்தனோண்டு வேல்யூ தான் நம்மளுடைய ஃப்ராக்ஷனல் பார்ட் ஃபங்க்ஷன். ஸோ அந்த ஃப்ராக்ஷனல் பார்ட் ஃபங்க்ஷனு சீக்வல்ஸ் டு இதுதான் வந்துட்டு நம்மளுடைய ஃபார்முலா. ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்கு வந்துட்டு எந்த வேல்யூஸ் நீங்கள் எடுத்தீங்கனாலுமே இதில் முக்கியமாக ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, நான் ப்ராப்பர்ட்டிஸ் வரப்போ சொல்கிறேன். ஃப்ராக்ஷனல் பார்ட் ஃபங்க்ஷன் எல்லா இன்டெக்ரல் வேல்யூஸ்க்கும் 0 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ நான் 1 எடுத்தேன்னா நான் முன்னாடியே சொல்லிருக்கேன்,
1 greatest integer functionல integral values எல்லாமே சேமா ரிப்ளை ஆகும், அதுல எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. ஸோ 1. ஸோ இந்த வேல்யூ வந்து 0 ஆயிடும். ஸோ ஃப்ராக்ஷனல் பார்ட் ஃபங்க்ஷன்ல எந்த ஒரு இன்டெகிரல் வேல்யூஸ் எடுத்தானாலும் எனக்கு 0 தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 2.5 நான் 2.5 அப்படியே வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மைனஸ் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனுக்குள்ள 2.5 வர்றப்ப என்ன ஆகும், 2ஆ மாறிடும். ஸோ எனக்கு கிடைக்கிற வேல்யூ என்னதுன்னா 0.5. இந்த மாதிரி நீங்கள் எந்த வேல்யூஸ் எடுத்து செக் பண்ணாலும் சரி, ஃப்ராக்ஷனல் பார்ட் ஃபங்க்ஷனோட ரேஞ்ச் 0,1 இதுக்குள்ளார மட்டும்தான் இருக்கும். அதாச்சும் ஃப்ராக்ஷனல் பார்ட் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னா ரேஞ்ச் வந்து 0க்கும் 1க்கும் குள்ளார மட்டும்தான் இருக்கும். இதை தாண்டி போகவே போகாது, வாய்ப்பே கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா, நான் கிராஃப் எல்லாமே உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம இந்த ப்ராப்ளம்க்கு உங்களுக்கு இது தெரிஞ்சாலே போதும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ராக்ஷனல் பார்ட் ஃபங்க்ஷன் வந்துட்டு 0க்கும் 1க்கும் நடுவில் தான் இருப்பாங்க. இது உங்களுக்கு தெரிஞ்சா போதும். இதுவே வந்துட்டு மோர் எனஃப். ஓகேங்களா, அதாச்சும் உங்களுக்கு வந்து ஒரு பேசிக் ஓவர்வியூ கொடுத்துட்டேன். கிரேட்டஸ்ட் ஃப்ராக்ஷனல் பார்ட் ஃபங்க்ஷன்னா ஹோல் ஃபங்க்ஷன், அதாவது ஹோல் எக்ஸ்ல இருந்து கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் ரிமூவ் பண்ணிட்டேன்னா கிடைக்கிற அந்த மிச்ச சொச்சம் தான் எனக்கு ஃப்ராக்ஷனல் பார்ட். இதில் எந்த ஒரு இன்டெகிரல் வேல்யூஸ்க்கு எனக்கு கிடைக்கிற வேல்யூ 0. ஆனால் வந்துட்டு எனக்கு 1 கிடைக்கவே கிடைக்காது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், 0.9999 வரைக்கும் போவாங்க. ஆனால் 1 வாய்ப்பு இல்லை ரஜாங்கிற மாதிரி 1 வந்துட்டு வரவே வராது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுதான் இப்போ வந்து நம்ம இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். இப்போ நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் வந்துட்டு பேசிக் தான். நீங்கள் பேசிக்காக வந்துட்டு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் இருந்தாலே போதும். எக்ஸ் ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் ஜிஃப் ஆஃப் எக்ஸ் ரைட் சைடு கொண்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட கிளப்பிங் ஸ்கில்ஸ் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஜிஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 3 மைனஸ் equals to 0. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் வந்துட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. இதில் வந்துட்டு இந்த ஸ்கொயர் பிராக்கெட் ஆஃப் எக்ஸுங்கிறது ஜிஃப் ஆஃப் எக்ஸ் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. அதுக்கு எத்தனை சொல்யூஷன் இருக்கும் அதுதான் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. சொல்யூஷன் என்ன, எங்கே எந்த இன்டர்வல்குள்ளார இருக்கும், எப்படி இருக்கும், அதை மட்டும் நம்ம சொல்லிட்டோம்னா போதும். ஓகே, ஸோ இப்போ வந்து இதுதான் வந்துட்டு நம்ம கொடுத்துருக்க ஈக்குவேஷனை நம்ம வந்து ஈக்குவல் டு 0வா கன்வெர்ட் பண்ணிக்கிட்டோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், வெறும்னே இப்படி யோசிச்சா எனக்கு ஒன்றும் கிடைக்கல. அப்போ நான் என்ன பண்ணணும், இன்னும் ஏதாச்சும் கொஞ்சம் பிரித்து விட்ற வேலையை பண்ணணும். அந்த பிரித்து விட்றது நமக்கு ஏற்ற மாதிரி, அதாச்சும் ஒரு பெரிய மேத்தமெட்டிஷியன் சொல்லுவார், ஆக்ஸ்ஃபோர்ட் காலேஜில் பெரிய ப்ரொஃபஸர், பி லேசி வைல் சால்விங் மேத்தமெட்டிக்ஸ். அதாச்சும் மேக்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் உட்காந்துட்டிங்கன்னா சோம்பேறியாக மாறிடுங்கன்னுவார். சோம்பேறியா என்ன சார் சொல்கிறீங்க, சோம்பேறியா எப்படி சார் மாறுறது அப்படின்னா, அதாச்சும் நான் படிக்கிறதுக்கு சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு படிக்காமல் இருங்கன்னு சொல்ல, ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறப்ப சொல்கிறேன். ஏன் அப்படின்னா ஒரு ப்ராப்ளத்தை நீங்கள் உட்காந்து சால்வ் பண்ணுறீங்கன்னா எடுத்தோடனே ப்ராப்ளத்துக்குள்ளார இறங்கிடக்கூடாது. ஏன்னா இறங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆகிடும். என்ன அப்படியே ஒரு மாதிரி பதட்டம் ஆகிடக்கூடாது. ஃபஸ்ட்டு பார்க்கணும், அப்படியே ரிலாக்ஸ் பண்ணி என்ன கேட்டிருக்காங்க, ஓ இதான் கேட்டிருக்காங்களா, சரி இதை என்ன பண்ண முடியும் அப்படியே நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு அனலைஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் ஞாபகத்துக்கு வரும். அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு சால்வ் பண்ண முடியுமா, அந்த ஸ்கில்லை நீங்கள் வந்து இனிஷியலாகவே டெவலப் பண்ணி எடுத்தோடனே பறந்துக்கிட்டு ப்ராப்ளம் அந்த இது ஹேபிட்டை வளர்த்துக்காதீங்க. ஏன்னா இந்த ஹேபிட் தான் உங்களை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு உங்களை கூட்டு போகும். உங்களுக்கு அதாச்சும் ஜேஇ எக்ஸாமை கொஞ்சம் ஈஸியாகும். ஜேஇ எக்ஸாம் அப்போ நீங்கள் வந்து ஈஸியாக கம்ஃபர்டபுளாக இருக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுதான் ரொம்ப 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 முக்கியம். இப்போ வாங்க நம்ம ப்ராப்ளத்துக்குள்ளார போகலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே -4x இருக்குது, இங்கே +3 -x இதெல்லாம் இங்கே இருக்குது. இப்போ வந்து நான் கிளப் பண்ணும் இதெல்லாம் என்னால் சேர்த்து வெளியே எடுக்க முடியுமா, எடுக்கணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இங்கே 3 மட்டும் தனியாக இருக்கிறதுனால -4x 2ஆ பிரிக்கிறேன். இது எல்லாமே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட ப்ராக்டிஸில் தான் வரும். எதை ஃபஸ்ட்டு பிரிக்கணும், எப்படி பிரிக்கணும், எப்படி கிளப் பண்ணணும், இது எல்லாமே நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ண தான் வரும். ஓகேங்களா, இது எப்படி சார் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பண்ணுறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். ப்ராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பெர்ஃபெக்ட். அவ்வளோதான், ஒரே பதில். x² -x -3x, அதாவது -4x அதை எந்த விதத்தையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் எனக்கு கம்ஃபர்டபுளாக நான் மாற்றிக்கிறேன் மை டியர் ஸ்டூடெண்ட். அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் ஜிஃப் ஆஃப் எக்ஸ் +3 -x ஜிஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 0. ஓகேவா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்,
இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் நான் பிரிச்சிட்டேன். இப்போ எனக்கு எது எதெல்லாம் ஓரளவு காமனாக எடுக்க முடியுமோ அதெல்லாம் நான் சேர்க்க போகிறேன். எப்படி அப்படின்னா, இப்போ எக்ஸ் ஸ்கொயர் இங்கே இருக்குது, இங்கே மைனஸ் எக்ஸ் ஜிஃப் ஆஃப் எக்ஸ் இருக்குது. நான் இது ரெண்டுத்தையும் இப்போ வந்து நான் சேர்க்க போகிறேன். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஜிஃப் ஆஃப் எக்ஸ். ஏன்னா இது ரெண்டுத்துல தான் எக்ஸை காமனாக வெளியே எடுக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்காக தான் நான் இப்படி வந்து கிளப் பண்ணுறேன். அடுத்து நான் என்ன பண்ணுறேன், இங்கே மைனஸ் எக்ஸ் இருக்குது ப்ளஸ் ஜிஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கு. இதில் நான் எதையும் காமனாக எடுக்க முடியாது, நான் அப்படியே அதை வச்சுக்கிறேன். அடுத்து இங்கே மைனஸ் 3x, அடுத்து இங்கே ப்ளஸ் 3 இஸ் ஈக்குவல்ஸ் டு 0. இப்போ எது எதெல்லாம் காமனாக வெளியே எடுக்க முடியுமோ அதை ஃபஸ்ட்டு எடுத்துருவோம் ஸ்டூடெண்ட்ஸ். எக்ஸை வெளியே எடுப்போம். எடுத்தனா எக்ஸ் மைனஸ் ஜிஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ இந்த இடத்துல எனக்கு எக்ஸ் மைனஸ் ஜிஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்கு, ஆனால் இங்கே வந்துட்டு மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஜிஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்கு. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கேருந்து நெகட்டிவை வெளியே எடுக்கிறேன். ஸோ நெகட்டிவை வெளியே எடுத்தேன்னா எக்ஸ் மைனஸ் ஜிஃப் ஆஃப் எக்ஸ். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இது ரெண்டும் காமனாக வந்துருச்சு. அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நான் இந்த பார்ட்டை காமனாக வெளியே எடுத்துருவேன். இப்போ இங்கே நான் வந்து மைனஸ் 3 காமனாக வெளியே எடுத்துறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மைனஸ் 3 நான் வெளியே எடுத்தேன்னா எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல்ஸ் டு 0. நான் மைனஸ் 3 வெளியே எடுத்துட்டேன்னா இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இது ரெண்டுத்துல இருந்தும் இங்கே எக்ஸ் இன்டூ எக்ஸ் மைனஸ் ஜிஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கு, இங்கே வெறும்னே எக்ஸ் மைனஸ் ஜிஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கு. ரெண்டுத்தையும் அதாச்சும் எக்ஸ் மைனஸ் ஜிஃப் ஆஃப் எக்ஸ் இப்போ காமனாக வெளியே எடுக்கிறோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஜிஃப் ஆஃப் எக்ஸ் காமனாக நான் வெளியே எடுத்தேன்னா இப்போ இதுலேருந்து போயிடுச்சுன்னா மிச்சம் இருக்கிறது எக்ஸ், இங்கேருந்து இந்த பார்ட் போயிடுச்சுன்னா மிச்சம் இருக்கிறது எனக்கு வெறும் 1. ஸோ எக்ஸ் மைனஸ் 1 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மைனஸ் 3 எக்ஸ் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல்ஸ் டு 0. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சிருச்சு பார்த்தீங்களா. அதாவது ஃபஸ்ட்டு நம்ம ப்ராப்ளம் வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறோம், இந்த ஒரு ஸ்டெப் கரெக்ட் பண்ணிவிட்டு கிளப் பண்ணோம்னா நமக்கு வந்து ஆன்சர் இப்போ சப்பையாக வந்துருச்சு. இதுக்கப்புறம் எப்படி சால்வ் பண்ணலாம், அதாச்சும் இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 1 இது ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்குது. இப்போ அந்த எக்ஸ் மைனஸ் 1 நம்ம வந்துட்டு காமனாக வெளியே எடுப்போம். வெளியே எடுத்துட்டேன்னா இப்போ எக்ஸ் மைனஸ் 1 நான் காமனாக வெளியே எடுத்தேன்னா இந்த இடத்துல எக்ஸ் மைனஸ் ஜிஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கும், மைனஸ் இங்கே 3 வந்துடும். இப்போ உள்ளார கொண்டு வந்தோம்னா திரும்ப எனக்கு பேக் டு இந்த ஸ்டெப் வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஈக்குவல்ஸ் டு 0. இப்போ நம்மளோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல எந்த வேல்யூஸ் போட்டால் எனக்கு வந்து 0 வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு இங்கே 1 வந்துருச்சு, எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு இந்த ஃபங்க்ஷன். ஸோ நான் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1 போட்டேன்னா எனக்கு வந்து 0 தானே. ஒரு நிமிஷம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், மைக்கு மாட்டிக்குது. ஓகே. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1 நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு வேல்யூ 0. ஸோ எனக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ வந்து எக்ஸாக்ட்லி 2 சொல்யூஷன்ஸ் கிடையாது, நோ சொல்யூஷனும் கிடையாது. அதாச்சும் எக்ஸாக்ட்லி 2 சொல்யூஷன்ஸ் மேபி இருக்கலாம். சாரி, நோ சொல்யூஷனுங்கிற ஆப்ஷன் வந்து இப்போ நமக்கு வந்து கிடையாது. இப்போ எக்ஸாக்ட்லி இன்னொரு சொல்யூஷன் இருக்கா, இல்லைனா யூனிக் சொல்யூஷன் வருதா, எந்த இன்டர்வலில் வருது, அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸ் மைனஸ் 1 வந்து ஒரு சொல்யூஷன் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இன்னொரு சொல்யூஷன் எதுனா எக்ஸ் மைனஸ் இது வந்து எனக்கு 0 கொடுக்குதா அப்படிங்க தெரிஞ்சிருச்சுன்னா எனக்கு வந்து ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். வாங்க சால்வ் பண்ணி பார்ப்போம். எக்ஸ் மைனஸ் ஜிஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 3 ஈக்குவல்ஸ் டு 0. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் வந்து இப்போ இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நான் முன்னாடியே சொன்னேன் ஃப்ராக்ஷனல் பார்ட் ஃபங்க்ஷன் என்னன்ட்டு. ஃப்ராக்ஷனல் பார்ட் ஃபங்க்ஷன் ஈக்குவல்ஸ் டு எக்ஸ் மைனஸ் ஜிஃப் ஆஃப் எக்ஸ். ஓகேவா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் உங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொல்லி கொடுத்தேன். அதே மாதிரி ஃப்ராக்ஷனல் பார்ட் ஃபங்க்ஷனோட இன்டர்வல் 0 லெஸ் தென் 1, அதாவது 1 தொடாது. இப்போ நம்ம இந்த ரெண்டுத்தையும் தான் இப்போ இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் மைனஸ் ஜிஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக நான் ஃப்ராக்ஷனல் பார்ட், ஏன்னா ஜிஃபை வச்சு நமக்கு வந்து இன்டர்வல் கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுவே நமக்கு வந்துட்டு ஃப்ராக்ஷனல் பார்ட் ஃபங்க்ஷன் நமக்கு தெரியும். ஸோ ஒரு இன்டர்வல் கண்டுபிடிக்கிறது ஃப்ராக்ஷனல் பார்ட்டாக இருந்தால் ஈஸி. அதனால தான் அவங்க எப்பயுமே அவங்களுக்கு தெரியும் கரெக்டாக இந்த ஸ்டெப்பு வர வரைக்கும் நீங்கள் கரெக்டாக கொண்டு வந்துட்டீங்கன்னா இதை சால்வ் பண்ணுருவீங்கன்ட்டு.
அதனால எக்ஸ் மைனஸ் ஜிஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக ஃப்ராக்ஷனல் பார்ட் -3 is equals to 0 my dear students. இப்போ இந்த -3 இந்த சைடு போச்சுன்னா equals to 3. நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன் 0க்கும் 1 தொடாது, 1 வரமாட்டான் நம்ம ஃப்ராக்ஷனல் பார்ட்ல. இவங்க என்ன சொல்றாங்க 3 வருங்கிறாங்க. ஸோ இதுல இருந்து எனக்கு நோ சொல்யூஷன், நோ சொல்யூஷன். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதுல இருந்து எனக்கு கிடைக்கிறது வந்து சொல்யூஷனே இல்லை. அப்ப எனக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1 மட்டும் தான் எனக்கு சொல்யூஷன் தரான். அப்போ யூனிக் சொல்யூஷன், எக்ஸாக்ட்லி 2 சொல்யூஷனும் கிடையாது. இப்போ யூனிக் சொல்யூஷன் இவங்க என்ன சொல்றாங்கன்னா 1, மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படி கிடையாது, நம்ம எடுத்தது எக்ஸ்னாலே ரியல் தான், என்டையர் ரியல் நம்பர்ஸ்ல இருந்தா நம்ம ஒரு சொல்யூஷன் வந்திருக்கு, இந்த இன்டர்வல்ல தான் இருக்கு. அப்போ இன்னொரு இன்டர்வல் இல்லை, கிடையாது. ஸோ ஆல்வேஸ் இப்போ காமனாக கொடுக்கலனா தட் இஸ் ரியல் நம்பர்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ யூனிக் சொல்யூஷன் இன் -∞, ஏன்னா நமக்கு எக்ஸோட கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனோட டொமைனுமே 6 தான், ஃப்ராக்ஷனல் பார்ட் ஃபங்க்ஷனோட டொமைனுமே 6 தான். ஸோ அது எல்லாமே வந்துட்டு அடுத்து வர ஸ்லைட்ஸில் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரேஞ்சு தான் 0 to 1 ஃப்ராக்ஷனல் பார்ட் ஃபங்க்ஷனுக்கு, அந்த ரேஞ்சுமே நம்ம கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன்ஸுக்கு கிடையாது. ஸோ இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டும், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வாங்க இப்போ அடுத்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். இதுக்கே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, ஒரு 20 minutes ஆயிடுச்சு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இல்லைனா நான் நெக்ஸ்ட் லெக்சரில் கூட ஃப்ராக்ஷனல் பார்ட் சொல்கிறேன், எப்படின்னு பார்த்துக்கலாம், டைமிங்கை பொறுத்து பார்த்து. ஸோ இப்போ இந்த கொஸ்டின் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதுக்கு வந்து டொமைன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன். ஸோ வாங்க எப்படி டொமைன் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத இந்த ப்ராப்ளத்தில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் வாட்டர் குடிச்சிட்டு வந்துடுறேன். நீங்கள் வந்து யோசிச்சுக்கிட்டே இருங்க, இதை வந்து எப்படி சால்வ் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், எனக்கு ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். ஓகே ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், லீட் கிடைச்சிருச்சா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? லீட் எடுத்துட்டீங்களா? எடுத்துருப்பீங்க நம்புறேன். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு டொமைன் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க, ஜிஃப் வந்துட்டு கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா டொமைன் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும், 1/0 அப்படி இருந்துச்சுன்னா அந்த டேர்ம் என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? அன்டிஃபைன்ட். வெரி குட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அதை வந்துட்டு அன்டிஃபைன்டுன்னு சொல்லுவாங்க. அது வந்து டிஃபைன்டு வேல்யூ கிடையாது, அதெல்லாம் வந்து இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம்ஸ்ல வந்துடும். அது கால்குலஸ்ல லிமிட்ஸ்ல இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம்ஸ்ல ஒரு பெரிய கான்செப்டே இருக்கு, அது படிக்கிறப்ப இன்னும் ஜாலியா இருக்கும். ஸோ 1/0 இஸ் ஈக்குவல்ஸ் டு இன்ஃபைனைட், அதாச்சும் அன்டிஃபைன்டு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1/, இது வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல இது நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கணும். மேபி ஈக்குவல் 0வா வருதுன்னா அது வந்துட்டு டொமைன்ல வராது. எனக்கு டொமைன்னா டிஃபைன்டா இருக்கணும், டொமைனாலே டிஃபைன்டு. அதை விட்டுட்டு அன்டிஃபைண்டெல்லாம் டொமைன்ல வருவானா? வரவே மாட்டார். எனக்கு ஒரு ஃபங்க்ஷனே இவர் டொமைன்னா எந்த வேல்யூ கொடுத்தாலும் எனக்கு ஒரு டிஃபைன்டு அவுட்புட் அவர் கொடுக்கணும். அதை விட்டு அன்டிஃபைன்டு அவுட்புட் அவர் கொடுக்குறாருன்னா அதுதான் டொமைன்ல எனக்கு வேண்டாம். ஸோ அப்போ எனக்கு இந்த எக்ஸுக்கு எந்த வேல்யூ எடுத்தாலும் எனக்கு வந்து 0 மட்டும் வரவே கூடாது. அப்படி 0 ஒரு வேளை வருது அப்படின்னா நான் வந்துட்டு என்ன பண்ணுவேன், அதை ரிமூவ் பண்ணிடுவேன். அதை தவிர்த்து மற்றதெல்லாம் என் டொமைன்ல வரும் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணுவேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதை தான் இப்போ நம்ம சால்வ் பண்ண போறோம். சொல்யூஷன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த இடம் வந்துட்டு எனக்கு 0 வரக்கூடாது. அப்போ நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் இது 0ன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷன், குவாட்ராட்டிக் பாலினாமியல். நான் வந்து 0 கண்டுபிடிச்சிட்டு அதுல எனக்கு இன்டர்வல் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. அதனால நான் என்ன பண்றேன், ஜிஃப் ஸ்கொயர் -7 ஜிஃப் ஆஃப் எக்ஸ் -8 ஈக்குவல்ஸ் டு 0. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் வந்துட்டு நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஃபங்க்ஷனை
நீங்கள் அப்படியே கூட பாலினாமியலை சால்வ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது எக்ஸ்ன்னு நினச்சிக்கிட்டு. அப்படி இல்லை சார் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பி லேசி, மேக் யுவர் செல்ஃப் கம்ஃபர்டபுள், அவ்வளோதான். என்ன பண்ணிக்கோங்க, லெட் y is equals to greatest integer function. இப்படி வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. லெட் y t s என்ன வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க, உங்களோட கம்ஃபர்டபிலிட்டி தான் மேட்டர்ஸ் a lot. So let y is equals to g of x y square minus 7 y minus 8. இப்போ என்ன பண்ணணும் my dear students, நம்ம வந்து ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ -8 இங்கே வந்து -7, அதாச்சும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் -8 வரணும், சம் பண்ணால் -7 வரணும். 8 -8 1, ப்ராடக்ட் பண்ணால் -8 my dear students, சம் பண்ணால் எனக்கு -7 ஆன்சராக வந்துடும். ஸோ வந்து நமக்கு ஃபேக்டர்ஸ் கிடச்சிருச்சு. y -8 into y plus 1 is equals to 0. இதுதான் my dear students நமக்கான ஃபேக்டர்ஸ். ஸோ இந்த இடத்துல நான் ஒய்ன்னு எடுத்துனேன். ஸோ நான் இதை வந்து நான் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் x -8 கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் plus 1 is equals to 0. இதுதான் my dear students நமக்கான சொல்யூஷன், அதாச்சும் ஃபேக்டர்ஸ். இப்போ கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் is equals to 8க்கும் greatest integer function is equals to -1க்கும் எனக்கு இந்த வேல்யூ 0 கொடுக்குது. ஸோ கரெக்ட் தான மைடியர்? இப்போ 8 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 64 -56 -8 எனக்கு வந்து 0 வந்துருச்சு. அதே தான் -1 போட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து 0 கிடைச்சிடும். அதனால எனக்கு இது ரெண்டும் கிடைச்சிருச்சு. நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிருக்கேன், கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் ஒருத்தர் வராருனாலே ஈக்குவல் டு 8 ஒரு வேல்யூஸ் இருக்கு, ஒரு நியூமரிக்கல் வேல்யூ இருக்குன்னா அந்த இடத்துல நான் என்ன பண்ணலாம்னா எக்ஸோட வேல்யூ எப்படி வரும்? இப்போ 8னா லெஸ் தென் 9. இதுவே வந்து நம்ம இன்டர்வல்ல சொல்லணும்னா 8,9. ஓகேவா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த இடம் உங்களுக்கு புரியுது இல்லை? ஸோ இந்த ரீஜியன்ல எனக்கு இது எதுவுமே வராது. ஏன்னா இங்கே உள்ள இருக்க கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் 8க்கு மட்டும் எனக்கு 8 கொடுக்காது, 8.9க்கும் எனக்கு 8 தான் கொடுக்கும், 8.9999க்கும் 8 தான் கொடுக்கும், 8.5க்கும் 8 தான் கொடுக்கும். ஸோ அதனால எனக்கு என்டையராக இந்த இன்டர்வலே வேண்டாம், நான் தூக்கி போட்டுருவேன். அதே மாதிரி இங்கே இவருக்கு எப்படி வருவார்னா அதை -1 நான் சொல்லிருக்கேன். -1னா 0லேருந்து 0.99 வரைக்கும் -1 தான் எடுக்கும் லெஃப்ட் சைடு. அதனால -1 less than 0. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஏன்னா இந்த இடத்துல 0 தான் பெரிய ஆளு, 0 வர மாட்டாரு. அதுக்கு முன்னாடி இருக்க -0.11 வரைக்கும் நமக்கு வந்து -1 தான் எடுக்கும். அப்போ இன்டர்வல் இது ரெண்டும் எனக்கு வந்து இருக்கக்கூடாது. இதை வச்சு நீங்கள் டைரெக்டாக ஆப்ஷன்ஸ் கம்பேர் பண்ணியும் டைரெக்டாக சொல்லலாம். நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் உங்களுக்கு எழுதுறேன். இங்கே இடம் இருக்கு. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து ஆப்ஷனில் சொல்கிறேன். 8,9 அதாச்சும் எனக்கு வந்து 9 இருக்கக்கூடாது. 9 அதாச்சும் ஆமாம் 9 அதாச்சும் 9 இருக்கலாம். 9 இருந்தால் எனக்கு வேல்யூஸ் இருக்கும். அதாச்சும் எனக்கு 8 வந்து வரக்கூடாது கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனில். அதே மாதிரி -1 இருக்கவே கூடாது. அப்போ பாருங்க எந்த இன்டர்வல்ல -1 இல்லை. அப்போ வந்து இந்த இடத்துலையும் எனக்கு வந்து -1 ஓப்பன் இன்டர்வல்ல தான் கொடுத்துருக்காங்க. அதனால எனக்கு இதையும் நான் வந்து யோசிக்கலாம். இது எல்லா இடத்துலையும் -1க்கு வந்து ஓப்பன் இன்டர்வல்ல தான் இருக்கு. ஸோ வந்து எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லை. அதேமாதிரி 0க்கு க்ளோஸ்டு இன்டர்வல் கொடுக்கறதுனால எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் இங்கே -1 0 மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. 8,9 பற்றி மென்ஷனே பண்ணல. ஸோ இந்த ஏ வந்துட்டு ராங். அதே மாதிரி சியும் ராங். நன் ஆஃப் தீஸ் வந்துட்டு நம்ம செக் பண்ணணும் மை டியர் ஸ்டூடெண்ட். ஏன்னா 8,9 அதாச்சும் அந்த இன்டர்வல்லையும் எனக்கு வந்து 0 ஆகுது. அந்த இன்டர்வலை பற்றி அவனுக்கு பேசவே இல்லைனாலும் தப்பு தான். ஏன்னா அதை பற்றி பேசணும். ஏன்னா அது வந்து ரொம்ப முக்கியம். எனக்கு வந்து 0 கொடுக்குறான். 0 கொடுக்குறவனை இங்கே வைக்காம விட்டீங்களடா அப்படின்ட்டு நமக்கே ஒரு டவுட் வந்துருதுல. அப்போ அவனெல்லாம் ரிமூவ் பண்ணிடணும். டக்கு டக்குன்னு நீங்கள் ஸ்கிப் பண்ண தெரிஞ்சுக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட். அதை வச்சு உங்களுக்கு ஆன்சர்ஸ் கரெக்டாக வரும்.
ஏன்னா உங்களுக்கு வந்து எந்தெந்த ஆப்ஷன்ஸை எப்படி எப்படிலாம் ஸ்கிப் பண்ணணுங்கிறத நாலேஜும் நீங்கள் வந்து டெவலப் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இப்போ எனக்கு இது ரெண்டும் போயிடுச்சு. இப்போ நன் ஆஃப் தீஸ் வந்துட்டு இதை வச்சு எனக்கு தெரிஞ்சிடும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், -1 இந்த இன்டர்வலில் இல்லை, அதுக்கப்புறம் இன்ஃபைனைட் போகுது. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் -1 to 0 எந்த ஒரு இதுவுமே அவங்க எடுக்கலை. ஏன்னா -1 to 0 தான் எனக்கு வந்துட்டு இங்கே வந்து 0 ஆகிடும். அதை பற்றி இவங்க பேசலை. 0 எடுத்திருக்காங்க. அதாச்சும் 0 எடுத்தால் எனக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா 0 நான் அப்ளை பண்ணால் -8 சம் டிஃபைன்டு வேல்யூ தான் எனக்கு. ஸோ 0, 8 8 பாருங்கள் எனக்கு இங்கே வந்து எந்த இன்டர்வல் இருக்கு, ஸ்கொயர். அதாச்சும் 8 எடுத்தேன்னா எனக்கு வந்து 0 ஆகிடும். ஆனால் இந்த இடத்துல 8 வந்துட்டு ஓப்பன் இன்டர்வல் இருக்கிறதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதே நான் எடுத்துப்பேன். அடுத்து 9 எனக்கு ஓப்பன் இன்டர்வல் இருக்குது. இங்கே வந்து அவங்க க்ளோஸ்டில் தான் கொடுத்துருக்காங்க. 9 எடுத்தாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா 9 நான் இங்கே அப்ளை பண்ணேன்னா எனக்கு வந்து ஒரு டிஃபைன்டு வேல்யூ கிடச்சிடும். 9 இங்கே போகிறேனே, 9 ஸ்கொயர் 81 அப்புறம் வந்து 9 7s 63. சம் எனக்கு டிஃபைன்டு வேல்யூ தான் வருமே தவிர எனக்கு வந்து 0 வரவே வராது. ஸோ அதனால் நான் 9க்கு அப்புறம் இன்ஃபினிட்டி வரைக்கும் எந்த வேல்யூஸ் எடுத்தாலும் எனக்கு 0, அதாச்சும் 0 வராது. அதனால பி தான் கரெக்ட். நன் ஆஃப் தீஸும் தப்பு தான். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அதாச்சும் உங்களுக்கு வேல்யூஸ் பார்த்தோன்னே நீங்கள் அப்படியே அசால்ட்டாக சால்வ் பண்ணுறது தான். ஓகேவா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ இந்த இன்டர்வலை தவிர்த்து மற்ற எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். அதை தான் வந்துட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ 8, 9 இங்கே -1, 0. இந்த இடத்துல எனக்கு வந்துட்டு நான் இப்படி எழுதியிருக்கலாம், பரவாயில்ல. இப்போ வந்து 8, 9 அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ 8 to 9 எனக்கு வரக்கூடாது. அப்போ எனக்கு 0 வரலாம். இங்கே ஓப்பன் இன்டர்வலில் தான் இருக்குது, அதனால் எனக்கு பிரச்சனை கிடையாது. 0, 8 க்ளோஸராக வரலாம், 8 தொடக்கூடாது. ஓகேவா மை டியர் ஸ்டூடெண்ட்? அதனால தான் எனக்கு ஓப்பன் இன்டர்வல் யூனியன் 8க்கும் 9க்கு எதுவுமே எடுக்கக்கூடாது. 9க்குள்ளார 9 எடுக்கலாம். ஸோ க்ளோஸ்ட் இன்டர்வல் 9, இன்ஃபைனைட் வரைக்கும் போய்க்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட். அதுவே இந்த இடத்துல -1, 0 இருக்கக்கூடாது. நான் 0, 8 ஆல்ரெடி எழுதிட்டேன். லெஃப்ட் சைடு மட்டும் எழுதினா போதும். ஸோ -infinite, -1, அதாச்சு -1 -1 எனக்கு எடுக்கக்கூடாது. -1க்கும் 0க்கும் நடுவில் நான் எதை பற்றியுமே பேசலை. இதை தான் வந்துட்டு நமக்கு யூனியனாக கொடுத்துருக்காங்க. -1, யூனியன் 0, 8, யூனியன் 9, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எந்த டவுட்னாலுமே என்கிட்ட கூச்சப்படாமல் கேளுங்க. உங்களுக்கு அடிஷனல் டவுட் இருந்தாலுமே சால்வ் பண்ண நான் ரெடியாக இருக்கேன். ஓகே, அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கொஸ்டினுக்கான ஆன்சர். இப்போ நம்ம ஹீரோ ஆஃப் த டே, இவருக்கு வர்றதுக்கே நமக்கு ½ an hour ஆயிடுச்சு. ஃப்ராக்ஷனல் பார்ட் ஃபங்க்ஷன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதாச்சும் இதை நான் பேஸ் பண்ணி ஃபர்ஸ்டே உங்களுக்கு நிறைய சொல்லிட்டேன். இப்போ ஜஸ்ட் ஒரு குயிக் ரீகேப்லேயே முடிச்சிடலாம். இதுதான் இவரோட ஃபங்க்ஷன். ஆல்ரெடி உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஃப்ராக்ஷனல் பார்ட் இஸ் ஈக்குவல்ஸ் டு x மைனஸ் ஜிஃப் ஆஃப் எக்ஸ். இதுதான் வந்துட்டு ஃப்ராக்ஷனல் பார்ட் ஃபங்க்ஷனை டினோட் பண்ணுற ஒரு மெத்தட். அதுக்கப்புறம் ஃப்ராக்ஷனல் பார்ட் ஃபங்க்ஷன் 3.45னா 0.45, 0.9 வரைக்கும் எடுக்கும். ஆனால் 1 வந்துட்டு எடுக்கவே எடுக்காது. அதுக்கப்புறம் இன்டெக்ரல் வேல்யூஸ், எந்த ஒரு 3 நான் போட்டனாலுமே எந்த வேல்யூஸ் போட்டனாலுமே ஆல்வேஸ் எனக்கு வந்து என்ன கொடுக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? 0 மட்டும்தான் கொடுக்கும். இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ராக்ஷனல் பார்ட் ஃபங்க்ஷனோட கிராஃப். ஆல்ரெடி சொல்லிட்டேன், இதான் வந்துட்டு ஃபங்க்ஷன். அப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் எந்த ஒரு இன்டெக்ரல் வேல்யூஸ்க்குமே தலைவன் 0 ஆகிடுவான். 1க்கா 0, 2க்கா 3க்கா 0, 4க்கா 0, -1க்கு 0, -2க்கு 0, -3க்கு 0, -4க்கு 0, எல்லாத்துக்கும் 0 ஆகிடுவார். அதாச்சும் 0 ஆகிட்டு அதே இப்போ 0.1னா அதுக்கான சின்ன க்ரோத் இருக்கும். 0.2க்கு ஒரு சின்ன க்ரோத் இருக்கும். அதாச்சும் டில் 0.9 ரீச் ஆவார். 1 கிட்ட வந்தோடனே 0 ஆகிடுவார். அதாச்சும் அடுத்த இதுக்கு வந்தோடனே 0 ஆகிடுவார். திரும்ப 1.1 அப்படியே போவார். திரும்ப அடுத்த இன்டெக்ரல் வேல்யூ வர்றப்ப 0 ஆகிடும். அப்படியே பீரியாடிக்கலாக வந்ததே திரும்ப 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 அதாச்சும் மறுபடியுமா அப்படிங்கிற மாதிரி, வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட்டு அப்படிங்கிற மாதிரி, வந்தா மேலே ஏறினா திரும்ப செத்தா 0 ஆனா, திரும்ப மேலே ஏறினா 0 ஆனா, இப்படியே போறதுனால இதை வந்துட்டு பீரியாடிக் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதெல்லாம் வந்துட்டு சின்ன சின்ன விஷயம், ஆனால் பெரிய இடத்துல ஆப்படிச்சிடும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க.
இது வந்துட்டு பீரியாடிக் ஃபங்க்ஷன்ஸ். பீரியாடிக் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்துட்டு கால்குலஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து டிஸ்கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்துட்டு இது கண்டினியூஸ் அதாவது ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் கிராஃபை பார்த்து கண்டுபிடிங்க. நான் வந்து லிமிட்ஸ் சாப்டர் கால்குலஸ் சாப்டர் வர்றப்ப டிஸ்கண்டினியூஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அது எப்படி கண்டுபிடிக்கணும், என்னென்ன மெத்தடாலஜி இருக்குது, எல்லாமே வந்து உங்களுக்கு தெளிவாக நான் சொல்கிறேன். லிமிட்ஸ் லெக்சர் நான் வந்து சீரீஸ் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரம் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறதுக்காக நான் அதையும் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாத்தையுமே வந்து பிரித்து போட்டு மேலும் உங்களோட அன்பும் ஆதரவும் மட்டும் கொடுங்க. ஏன்னா வந்துட்டு உங்களுக்கே தெரியும், தமிழில் ஜேஇ சேனல்ஸில் ஒரு டெடிக்கேட்டட் வீடியோஸ் போடுற டீச்சர்ஸ் யாருமே இல்லை. நீங்கள் உங்களோட அன்பும் ஆதரவும் கொடுத்தீங்கன்னா எனக்கு இன்னும் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுல மோட்டிவேஷனலாக இருக்கும். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்துட்டு கிராஃப். இதே தான் நெகட்டிவ்க்கும். ஆனால் எங்கனாலுமே ஒன்றை தாண்டவே தாண்டாது. அதே மாதிரி ஃப்ராக்ஷனல் பார்ட் ஃபங்க்ஷன் ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஒரு கிராஃபை வச்சு நீங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் கிராஃபை வச்சு செப்பரேட் வீடியோ லெக்சர் போடுறேன். ஏன்னா கிராஃப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு கிராஃபை வச்சு நீங்கள் என்ன சொல்லிடலாம்னா, ஒரு ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக இல்லையான்னு சொல்லிடலாம், டிஸ்கண்டினியூஸா, பீரியாடிக்கா, அந்த 1-to-1 ஃபங்க்ஷனா, ஆன்-டு ஃபங்க்ஷனா, டொமைன் என்ன, ரேஞ்ச் என்ன, நிறைய விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பர்டிகுலர் கால்குலஸ்க்கு ரொம்ப 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 முக்கியம். இதுக்கு அவ்வளோவா இருக்காது, ஆனால் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நான் வந்து உங்களுக்கு சொல்ல நினச்சது. கிராஃப் இதெல்லாமே வந்துட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஏதாவது டவுட்ஸ்னால் எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க. ஸோ இதுதான் டொமைன் வந்துட்டு ஆர். சாரி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஏன்னு தெரியல, ஓவர்லேப் ஆயிடுச்சு. அடுத்து ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 0,1 தான். இதுதான் வந்துட்டு ரேஞ்ச். இதை தாண்டி ரேஞ்ச் வந்துட்டு போகவே போகாது. இப்போ இதுக்கான ஆன்சர் சொல்லுங்க. இது வந்து ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ஸோ கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன். வீடியோ பாஸ் பண்ணுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்படி பாஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணால் அட்லீஸ்ட் திங்க் பண்ணுங்க எப்படி சால்வ் பண்ணணுன்ட்டு. அதுக்கப்புறம் வீடியோவை திரும்ப வந்துட்டு ஆன் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ -3.9 மைனஸ் ஆஃப் -3.9. ஸோ -3.9 என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஆல்வேஸ் லெஃப்ட் சைடு தான் எடுக்கணும்னு சொல்லிருக்கேன். 0 1 2 3 0 1 2 3 4. அப்போ வந்துட்டு இந்த இடம் தான் 4, இங்கே வந்துட்டு -3 வருதுன்னா -3.9. அப்போ எனக்கான வேல்யூ வந்துட்டு -4 தான் எடுக்கும். ஸோ -3.9 மைனஸ் -4. ஸோ -3.9 + 4 0.1. உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வேல்யூஸ் வந்து எப்பயுமே மாறாது. ஸோ எனக்கான ஆன்சர் 0.1. அதே தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சராக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு சிம்பிளான கொஸ்டின், ஜஸ்ட் உங்களுக்கு சால்விங்காக கொண்டு வந்தேன். இது திங்க் பண்ண வேண்டிய கொஸ்டின், டவுட் திங்கிங். அதாச்சும் இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்ட கொஸ்டின்ஸ். ஃபைண்ட் த டொமைன் ஆஃப் த ரெசிப்ரோக்கல் fractional part function f of x is equals to 1 divided by fractional part of x. x ஓட டொமைன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஜிஃப்ல சால்வ் பண்ணோம். கரெக்டா இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணோம். இந்த கொஸ்டின் எப்படி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் சால்வ் பண்ணோம், எந்த ஒரு வேல்யூஸ் கொடுத்தாலும் எனக்கு டிஃபைன்டு வேல்யூஸ் வரணும். அப்படி அன்டிஃபைன்டு வேல்யூஸ் வருதுன்னா நான் அதை ரிமூவ் பண்ணிருவேன். அந்த பேஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு இந்த ப்ராப்ளத்தை நம்ம வந்து சால்வ் பண்ணோம். கரெக்டா? இப்போ இதே தான் நம்ம வந்து இங்கேயும் கொண்டு வர போகிறோம். f of x is equals to 1 divided by fractional part of x. இப்போ வந்து 1 divided by fractional part of x அப்படிங்கிறத நம்ம வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ அதுக்கு முன்னாடி ஃப்ராக்ஷனல் பார்ட் ஃபங்க்ஷனோட டொமைன் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் r. அது வந்து ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஆனால் இந்த இடத்துல நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன் 0 வரக்கூடாது. எனக்கு 1/0 ஆச்சுன்னா அன்டிஃபைன்ட். அப்போ வந்து எனக்கு 0 வராமல் நான் x is equals to rன்னு இந்த இடத்த சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா, இப்போ 1/0 0, அதுக்கு மட்டும்தான் 0வா அப்படின்னா இப்போ தான் நீங்கள் வந்து யோசிக்கணும். ஏற்கனவே நம்ம படித்த எல்லாத்தையுமே நான் இங்கே வந்து இந்த இடத்துல யோசிக்கணும். முன்னாடியே பார்த்தோம், எல்லா இன்டீஜர்ஸ்க்கும்
0 ஆயிடும். தலைவன் வந்துட்டு என்ன ஆயிடுவான், 1 2 3 -1 எல்லாத்துக்குமே 0 ஆயிடுவான். ஸோ அப்போ எனக்கு இந்த இடத்துல 0க்கு மட்டும் 0 ஆக மாட்டான், 1 2 3ன்னு எல்லா இன்டீஜர் வேல்யூஸ்க்குமே 0 ஆயிடுவான். அதை தாண்டி மற்ற எல்லா ரியல் நம்பர்ஸ்க்குமே எனக்கு டிஃபைன்டு வேல்யூஸ் வந்துடும். ஸோ அப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த இடத்துக்கு இதனுடைய டொமைன் எப்படி இருக்கும்னா ஆர், அதாவது ரியல் நம்பர் மைனஸ் இன்டீஜர்ஸ். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்டீஜர்ஸை தவிர்த்து மற்ற எல்லா ரியல் நம்பர்ஸும் இருப்பான். அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் எனக்கு இன்டீஜர்ஸ் மட்டும் வரக்கூடாது. வந்தானா இவன் 0 ஆயிடுவான், 0 ஆனானா அன்டிஃபைண்டாக மாறிடுவான். அன்டிஃபைண்டாக மாறவே கூடாது. ஓகே, ஸோ எனக்கு வந்து இந்த இடம் ரொம்ப முக்கியம். அதனால ஆர் மைனஸ் இசட் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து ஒரு சிம்பிள், உங்களுக்கு யோசிக்கிறதுங்க, ஒரு திங்கிங் கார்னர் மாதிரி தான். போகிற பக்கம் அப்படியே டப்பு 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 நீங்கள் அடிச்சு விட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதுக்கான ஆன்சர் நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இது வந்து சிம்பிளான கொஸ்டின் தான். ஜஸ்ட் வந்து -78.9 மைனஸ் இன்டெக்ரல், அதாச்சும் ஜிஃப்ல போட போறீங்க, -78.9 பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். இந்த கொஸ்டின் சொல்லுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃப்ராக்ஷனல் பார்ட் ஃபங்க்ஷன் வந்து டிஸ்கண்டினியூஸ் ஃபங்க்ஷனா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் உங்களுக்கு வந்து சால்வ் பண்ணேன், சொன்னேன், எக்ஸ்பிளைன் பண்ணேன். அந்த கிராஃப் வந்துட்டு இப்படி போகும், அதாச்சும் கண்டினியூட்டியே இருக்காது. அதனால இது வந்துட்டு டிஸ்கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், ட்ரூ. ஓகே, இப்போ say true or false, the fractional part function is a non-periodic function. பார்த்துக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இவங்க என்ன கேட்டிருக்காங்க, நான் பீரியாடிக். என்ன சொன்னேன், அது வந்து பீரியாடிக் ஃபங்க்ஷன். அதோட பீரியட் வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா எவ்ரி இன்டீஜர்ஸ்னா x is equals to 1. ஏன்னா ஒரு 1 வேல்யூக்கு அப்புறம், இப்போ 0க்கு அடுத்து 1ல திரும்ப 0 ஆயிடும், 1க்கு அப்புறம் அடுத்து 2ல திரும்ப 0 ஆயிடும், 2க்கு அப்புறம் அடுத்து 3ல திரும்ப 0 ஆயிடும். ஒன்னொன்னுத்துக்குமே வந்து 0 ஆகிக்கிட்டே எனக்கு போறதுனால அது வந்துட்டு பீரியாடிக் ஃபங்க்ஷன். ஆனால் இவங்க என்ன சொல்றானுங்க, நான் பீரியாடிக் ஃபங்க்ஷன் சொல்லிட்டானுங்க. அப்போ நான் பீரியாடிக் ஃபங்க்ஷன்னா ஆன்சர் ஃபால்ஸ், ட்ரூ கிடையாது. இதுதான் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கன்ஃபியூஸ் பண்ணி அநியாயமா 5 மார்க் எழுதுறாதீங்க, ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகே, இப்போ இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம எப்படி ஜிஃப்ல பார்த்தோமோ அதே மாதிரி ஃப்ராக்ஷனல் பார்ட்ல ஒரு ப்ராப்பர்ட்டிஸுமே ரொம்ப 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 முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. ஓகே, இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம அடிக்கடி இந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணோம். ஃப்ராக்ஷனல் பார்ட் ஆஃப் x is equals to 0 if x is integer. அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் என்னதுன்னா 0 to 1, அதாவது 0.5 0.1 0.9 அது எல்லாத்துக்குமே எது ஃப்ராக்ஷனல் பார்ட் ஆஃப் எக்ஸோ அதே தான் வரும். அது ஏன் அப்படின்னா, உதாரணத்துக்கு இப்போ 0.5ன்னு எடுத்துக்கலாமே ஃப்ராக்ஷனல் பார்ட். இப்போ எக்ஸ் வந்து 0.5 மைனஸ் ஜிஃப் ஆஃப் 0.5 வந்துட்டு எனக்கு 0 ஆயிடும். ஸோ எனக்கு வந்து 0.5 ஃப்ராக்ஷனல் பார்ட் ஆஃப் 0.5. இதனால தான் மை டிஸ்டன்ஸ். ஏன்னா எனக்கு வந்து ஜிஃபு வந்து 0 ஆயிடுவான். 0 ஆகிறதுனால தான் எனக்கு வந்து ஃப்ராக்ஷனல் பார்ட் எதுவோ அதுவே அப்படியே எக்ஸாக வந்தது. எக்ஸ் வந்து ஃப்ராக்ஷனல் பார்ட், ரெண்டும் இப்படி மாறி மாறி ஈக்குவல் ஆகிக்கிறாங்க. ஏன்னா 0,1 அந்த இன்டர்வலில் ஜிஃபோட வேல்யூ 0, அதுதான் காரணம். ஓகேங்களா, அடுத்து வந்துட்டு ஃப்ராக்ஷனல் பார்ட் எக்ஸ் பிளஸ் என், அதாச்சும் எந்த ஒரு எக்ஸு கூட நீங்கள் ஒரு எண்ணை ஆட் பண்ணீங்கன்னாலும் அதே நமக்கு வந்து அதே ஃப்ராக்ஷனல் பார்ட் தான் வரும், அது வந்துட்டு மாறாது. இப்போ வந்துட்டு இதை 0.5 இருக்கட்டும், அதுக்கு நான் வந்து 10 ஆட் பண்ணிடுறேன், ப்ளஸ் 10. ஸோ இப்போ என்னோட ஃப்ராக்ஷனல் பார்ட் வேல்யூ என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், 10.5. இப்போ நான் இதுக்கு வந்து நான் வேல்யூஸ் பார்த்தேன்னா மைனஸ் ஃப்ராக்ஷனல் பார்ட் ஆஃப் ஜிஃப் ஆஃப் 10.5. ஸோ 10.5 மைனஸ் 10, இந்த இடம் 0.5. ஸோ எனக்கு வந்துட்டு சேம் நான் எடுத்துக்கிட்ட வேல்யூஸே தான் வந்துருச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால தான் இவங்க வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு வேல்யூ இப்படி வருது, நீங்கள் ஏதாவது ப்ராப்ளம் சால்வ் பண்ணிகிட்டே வரீங்க, ஃப்ராக்ஷனல் பார்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளார சம் ஒரு 100 இருக்கலாம், 1000 இருக்கலாம், அந்த டைமில் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்காது. அதனால தான் சொல்கிறேன், நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்க்குறப்ப, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம் நீங்கள் சால்வ் பண்ணுறப்ப இது எல்லாமே நீங்கள் ஃபஸ்ட்டே கவர் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸாம் டைமில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ வந்து நீங்கள் டைரெக்டாக
ஒரு 100 இருந்தாலுமே டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணிடலாம், வெறும்னே இதை மட்டும் எடுத்து எழுதி அதுக்கான ஆன்சர் சால்வ் பண்ணி போய்கிட்டே இருக்கலாம். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதே மாதிரி நமக்கும் தெரியும் ஃப்ராக்ஷனல் பார்ட் ஃபங்க்ஷன் வந்துட்டு இப்படி 0.5 வந்துச்சுன்னா டைரெக்டாக நான் என்ன பண்ணுறேன், 0.5 தான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிடுவேன். ஏன்னா வந்துட்டு நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம், அதுவும் ஒரு ப்ராப்பர்ட்டி. இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸை நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ண 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 நீங்கள் டக்கு 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 டக்குன்னு முடிச்சிடலாம். ஓகே, அடுத்து 0,1 தான் இருக்கும், நம்ம ஃபர்ஸ்டே பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் ஃப்ராக்ஷனல் பார்ட் ஃபங்க்ஷன் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது எப்பயுமே 0 தான் வரும், இது எப்பொழுதுமே 1 தான் வரும். இது நம்ம ஜிஃப்ல பார்த்த மாதிரியே தான், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க. ஓகே, அதுக்கப்புறம் இதெல்லாம் பேசிக்ஸ் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதாச்சும் ஃப்ராக்ஷனல் பார்ட் ஃபங்க்ஷன் எக்ஸ் மைனஸ் ஜிஃப் ஆஃப் எக்ஸு, இந்த மைனஸ் ஜிஃப் ஆஃப் எக்ஸ் இந்த சைடு கொண்டு வந்து, அதாவது ஒரு எக்ஸ் வேல்யூ வந்துட்டு எப்படி இருக்கும்னா சம் ஆஃப் ஃப்ராக்ஷனல் பார்ட் ஃபங்க்ஷன், அந்த குட்டியோண்டு ஃபங்க்ஷனும் ப்ளஸ் பெரிய ஃபங்க்ஷனும் ரெண்டும் சேர்ந்தது தான் இந்த ஜிஃப். அதாச்சும் நமக்கு ஃப்ராக்ஷனல் பார்ட்லேருந்து நமக்கு இந்த ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி இருக்குது. இது கூட இவங்க மைனஸை மல்டிப்ளை பண்ணால் என்டையராக மைனஸ் இருக்கும், அதுதான் இங்கே எழுதியிருக்காங்க. மற்றபடி இது ஒன்றும் இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதை வந்து இங்கே ரிட்டனாக தியரியாக கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லுங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எப்படி வந்து சால்வ் பண்ணுவீங்க அப்படின்ட்டு நீங்கள் சால்வ் பண்ணிகிட்டே இருங்க. நான் திரும்ப கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கிறேன், தப்பாக நினைக்காதீங்க, தண்ணி தாகம் அதிகமாக இருக்கின்றது. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், சால்வ் ஃபார் இது வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஜிஃபும் இருக்கு, இது வந்து ஃப்ராக்ஷனல் பார்ட் ஃபங்க்ஷன் எஃப்ஐபி. இப்போ வந்து இந்த ஃப்ராக்ஷனல் பார்ட் ஃபங்க்ஷன் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோம். ஏன்னா அதில் வந்து எக்ஸும் இருக்கு, ஜிஃப் ஆஃப் எக்ஸும் இருக்கு, வெளியே அது ரெண்டும் இருக்கு. ரெண்டுத்தையும் எடுத்து போட்டு அப்படி இப்படி பண்ணோம்னா நமக்கு எது ஆன்சர்னு இதில் தெரிஞ்சிடும். ஓகேவா, வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் சால்வ் பண்ணுவோம். ஸோ ஜிஃப் ஃப்ராக்ஷனல் பார்ட் ஆஃப் எக்ஸ் என்னதுன்னா எக்ஸ் மைனஸ் ஜிஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ 3 வந்துட்டு என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த இடத்துல ஜிஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கு, அதெல்லாம் எடுத்து எழுதியிருக்கேன். ப்ளஸ் இங்கே வந்து 2 கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இந்த 2 உள்ளார மல்டிப்ளை பண்ணால் 2x மைனஸ் 2 ஜிஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் அகெயின் 2x. உங்களுக்கு புரியுதுல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? இது வரைக்கும் நான் புரியுதுன்னு நான் முழுசாக நம்புகிறேன். ஏன்னா இது வரைக்கும் நம்ம இன்னும் ப்ராப்ளம்குள்ளாரே போல, ஜஸ்ட் ஃப்ராக்ஷனல் பார்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்கோம். சாரி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஜஸ்ட் ஃப்ராக்ஷனல் பார்ட் ஃபங்க்ஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்கோம், அது மட்டும் தான் பண்ணிருக்கோம். இதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு இன்னும் நிறைய விஷயம் பண்ண போகிறோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த 1 இன்சைட் கொண்டு வந்துடுவோம். எக்ஸ் எல்லாம் ஒரு சைடாகவும் ஃப்ராக்ஷனல் பார்ட் ஃபங்க்ஷன்லாம் ஜிஃப் எல்லாம் ஒரு சைடாகவும் கிளப் பண்ணிடுவோம். ஸோ 3xும் 3 ஜிஃப் ஆஃப் எக்ஸும் மைனஸ் 2 ஜிஃப் ஆஃப் எக்ஸ் எனக்கு ஜிஃப் ஆஃப் எக்ஸாக மாறிடும். ப்ளஸ் 4x 1 அந்த சைடே இருக்கட்டும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா வந்து நம்ம வந்து ப்ராப்ளம் தான் கண்டுபிடிக்க போகிறோம். 1 எனக்கு வந்து ஈக்குவலாக இருக்கணும், அவ்வளோதான். எனக்கு -1 கொண்டு வந்து 0 கொண்டு வந்தாலும் ஓகே தான். 1 அந்த சைடு வச்சுக்கிட்டு எக்ஸுக்கு எந்த வேல்யூ போட்டால் 1 வரும். இதுக்கப்புறம் ட்ரையல் அண்ட் எரர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது, இதுக்கு மேலே அவ்வளோதான். இப்போ நமக்கான வேலை ட்ரையல் அண்ட் எரரில் எக்ஸுக்கு எந்த வேல்யூ போட்டால் வந்து எனக்கு 1 வரும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கொடுத்துருக்காங்கல்ல நம்மளோட ஆப்ஷன்ஸ், அவங்கள தூக்கி ஒன்னொருத்தனா போட்டு பார்த்து நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க. இதெல்லாம் நான் கையால் போட்டுட்டு இருக்காதீங்க, அதே மைண்டில் டக்கு 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 டக்குன்னு போடும். ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு அந்த இடத்துல டைம்லாம் ரொம்ப இருக்காது. ஓகே, ஃபர்ஸ்ட் இங்கே 4 கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு வந்து டிவைடில் 4 தான் வரணும். 4 வந்தால் தான் எனக்கு வந்து ஒரு ரியல் டேர்ம் வரும், டிவைடட் பை 4. அப்போ எனக்கு ஆனால் அங்கே 3/4 கொடுத்துருக்காங்க, இங்கே போட்டோன்னா எனக்கு வந்து 3ஆக மாறிடும். 4 × 3/4 வந்துட்டு எனக்கு 3ஆக மாறிடும். எனக்கு ஆனால் 1 தான் வேணும். ஸோ அவனை நான் வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். அவனே ஸ்ட்ரைக் அவுட்னா இந்த 2/3 1/2லாம் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா இப்போ 1/2 போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், 1/2னா 0.5 எனக்கு வந்து 0வாக மாறிடும். ப்ளஸ்
4 into 1/2னா எனக்கு 2 வந்துடும். ஆனால் எனக்கு இங்கே வந்துட்டு 1 வரணும். அதுக்கு வந்து எனக்கு 1/4 தான் வரணும், வேற எதுவுமே வரக்கூடாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துக்கு x is equals to 1/4ங்கிற வேல்யூ நான் போடுறேன். இப்போ 1/4 போட்டேன்னா மை டியர் ஸ்டூடெண்ட் 0.25 வரும், எனக்கு வந்து 0வா மாறிடும், ப்ளஸ் 1ன்னு வரும், ஈக்குவல்ஸ் டு 1. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு எனக்கு 1/4. இந்த மாதிரி தான் நீங்கள் டக்கு 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 டக்குன்னு சால்வ் பண்ணணும். ஓகே, 1/4 தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர். ஸோ இப்போ வந்து செகண்ட் கொஸ்டின், இந்த கொஸ்டினோட நம்ம முடிச்சுக்கலாம். நான் இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் நெக்ஸ்ட் லெக்சரில், ஏன்னா இதுக்கே வந்துட்டு 52 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. நான் ஒரு 1 ஹவருக்கு நான் ½ அன் ஹவர் பிளான் பண்ணேன், ஆக்சுவலாக ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டோம். பரவாயில்ல, நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம், அதுதான் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணி முடிச்சிடுறேன். உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொஸ்டின் இருக்குன்னு நினைக்கிறேன், பார்ப்போம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ f of x is equals to x minus gif of x divided by 1 minus gif of x plus x. இது வந்து கமா தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எதுவும் இது கிடையாது. இந்த இடத்துல வர வேண்டிய கமா இப்படி ஒரு ஓவர்லேப் ஆயிடுச்சு. இப்போ f of x இந்த ஃபங்க்ஷனுக்கு ரேஞ்சு கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. இவ்வளோ நேரம் டொமைனு கண்டுபிடிச்சோம், இப்போ வந்துட்டு ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும். வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அதையும் எப்படி போட்டு அடிச்சு நவுத்தர்னு பார்த்துக்கலாம் வாங்க. ஃபைண்ட் த ரேஞ்ச் ஆஃப் f of x is equals to x minus இது. ஓகே, இப்போ உங்களுக்கு ஃப்ராக்ஷனல் பார்ட் ஃபங்க்ஷனை திரும்ப நான் ஞாபகப்படுத்தணும். ஃப்ராக்ஷனல் பார்ட் ஃபங்க்ஷனா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸ் வந்துட்டு எக்ஸ் மைனஸ் ஜிஃப் ஆஃப் எக்ஸ். ஓகேங்களா, இப்போ வந்து ஃப்ராக்ஷனல் பார்ட் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு எக்ஸ் மைனஸ் ஜிஃப் ஆஃப் எக்ஸ். இதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க, அப்படியே ரிவர்ஸ். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவும் போட கற்றுக்கணும், ரிவர்ஸ்லையும் போட கற்றுக்கணும், ரெசிப்ரோக்கலையும் யோசிக்கணும். பல விதத்தில் நீங்கள் வந்து ஒரு ஜேஇ அஸ்பைரன்னா அப்படியே ஆல்வேஸ் திங்கிங்லேயே இருக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எது நீங்கள் ஏதாச்சும் நீங்கள் ஒரு ஜாலியாக விளையாண்டாலும் சரி, ஒரு கேம் விளையாண்டாலும் அப்படியே இது இடத்துல எக்ஸ் என்ன வரும், 1/x என்ன வரும், அதாச்சும் ஃப்ராக்ஷனல் பார்ட் ஃபங்க்ஷன், ஜிஃப் ஆஃப் ஃபங்க்ஷன், அதுக்கு என்ன கிராஃப், இதுக்கு என்ன கிராஃப், அப்படியே உங்களுக்கு வந்து மைண்டு வந்து அப்படியே பயங்கரமாக இருக்கும். அது ஒரு மாதிரி ஜாலியான ஒரு ஃபீல் தான். நீங்கள் அந்த ஒரு வைப்பில் இருந்தீங்கனாலே ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஃப்ராக்ஷனல் பார்ட் ஃபங்க்ஷன் தான் இந்த இடம். இப்போ நான் அதனால் என்ன பண்ணுறேன்னா, நம்ம கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை இப்படி மாற்றணும். எக்ஸ் மைனஸ் இதுவாக இருந்துச்சுன்னா நான் ஃப்ராக்ஷனல் பார்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ ஃப்ராக்ஷனல் பார்ட் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை, இந்த இடத்துல மைனஸ் இருக்கு, நான் ஜஸ்ட் ரீப்ளேஸ் பண்ணி எழுதுறேன், 1 + x மைனஸ் ஜிஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ அப்போ எனக்கு என்ன வரும், ஃப்ராக்ஷனல் பார்ட் ஆஃப் எக்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் டிவைடட் பை 1 + ஃப்ராக்ஷனல் பார்ட் ஆஃப் எக்ஸ். எனக்கு இந்த இடத்துலையுமே 2 இடத்துல ஃப்ராக்ஷனல் பார்ட் இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எனக்கு வந்து ஒரு இடத்துல இருந்தால் ஈஸி. ஏன் ஈஸின்னு நான் சொல்கிறேன்னா, எனக்கு ஆல்ரெடி ஃப்ராக்ஷனல் பார்ட் ஃபங்க்ஷனுடைய வேல்யூ ரேஞ்சு வந்து எனக்கு தெரியும், எதுனா 0 to 1. அதுவே எனக்கு இந்த 2 இடத்துல இருந்துச்சுன்னா எனக்கு வந்து அதை கொண்டு வர அந்த மெத்தட் வந்துட்டு நான் சொன்னேன்ல, எனக்கு ஈஸியாக மாற்றணும், அவ்வளோதான், ஒரே லாஜிக். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இன்னும் இந்த ஃபங்க்ஷனை சிம்பிளாக மாற்றுறேன். எப்படி சிம்பிளாக மாற்றுறது சார் அப்படின்னா, 1 - 1 டிவைடட் பை 1 + ஃப்ராக்ஷனல் பார்ட் ஆஃப் எக்ஸ், அதாவது எஃப்ஐபி, நம்ம ஃப்ராக்ஷனல் பார்ட் ஃபங்க்ஷன். ஓகே மை டியர் ஃப்ரெண்ட், அவராக மாற்றிட்டேன். இப்போ இவரை நான் இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு இவர் வந்துடுவார், இவங்களும் வந்துடுவாங்க. அதாவது 1 + அவங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டிடுறேன், 1 + fractional part -1 divided by 1 + divided by 1 +. ஸோ எனக்கு அகைன் இதே சேம் வேல்யூ வந்துருச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, உங்களுக்கு இது வரைக்கும் புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இது ஏன் நான் இப்படி மாற்றுறேன்னா, என்னோட கன்வீனியன்சிக்காக தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நான் வந்து இப்படி மாற்றுறேன். அப்போ வந்துட்டு இந்த ஃபங்க்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, இப்போ இதுவும் கொஷனில் கொடுத்த ஈக்குவேஷனும் ஈக்குவல். இதுதான் ஃபஸ்ட்டு நான் பண்ண ஃபங்க்ஷன், அதாச்சும் பண்ண வேலை. அவங்க வந்து ஒரு மாதிரி எனக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷனை கொடுத்துருக்காங்க, அவங்க கொடுத்த ஃபங்க்ஷனை எனக்கு பிடிச்ச மாதிரி நான் மாற்றிக்கிட்டேன். இப்போ ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்,
கடையில் பரோட்டா வைப்பாங்க, யூடியூப் பார்த்துட்டு நான் கிழி பரோட்டா செய்கிறேன், குத்து பரோட்டா செய்கிறேன் அப்படின்ட்டு அதை வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிப்பாங்க. அதாச்சும் இப்போ ஒரு பிரியாணி வாங்குவாங்க, ஃப்ரைட் ரைஸ் வாங்குவாங்க, காரம் இருக்காது, அவங்களே பெப்பர் பவுட்ரு என்னென்ன போடணுமோ போட்டு அதை வந்து அவங்க அதாச்சும் ரீகுக்கிங் பண்ணுவாங்க, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுவாங்க. அதே தான் நான் இங்கேயும் பண்ணுறேன். அவன் வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி குழப்புற மாதிரி கொடுத்துட்டான், நீ என்னடா அப்படி கொடுக்கறது, நான் மாத்துறேன்ட்டு நீங்கள் மாத்துறோம். அந்த ஸ்கில்லை தான் நீங்கள் வந்து டெவலப் பண்ணணும். அப்படி டெவலப் பண்ணி இப்போ வந்து சிம்பிள் ஆயிடுச்சு. ஓகே சார், இதை வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா, இதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்களே வந்துட்டு டேரக்டாக கொஸ்டின் வந்து ஓகே, அப்போ வந்து நான் இதை தான் எரேஸ் பண்ணணும். ஸோ நம்ம கடைசியாக கண்டுபிடிச்ச ஃபங்க்ஷன் என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? கடைசியாக கண்டுபிடிச்ச ஃபங்க்ஷன் 1 மைனஸ் 1 டிவைடட் பை 1 பிளஸ் ஃப்ராக்ஷனல் பார்ட் ஆஃப் எக்ஸ். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், 1 மைனஸ் 1 டிவைடட் பை 1 பிளஸ் ஃப்ராக்ஷனல் பார்ட் ஆஃப் எக்ஸ். இதுக்கு நான் வந்துட்டு ஃப்ராக்ஷனல் பார்ட் ஃபங்க்ஷனுடைய இன்டர்வல் எனக்கு தெரியும், இதுதான். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் உங்களுக்கு புரியுதுல்ல? 0 to 1. நான் இப்போ இந்த ஹோல் ஃபங்க்ஷனை இதுக்குள்ளார கொண்டு வர போகிறேன். எந்த இன்டர்வலுக்குள்ளார வருதோ அதுதான் ஆன்சர். அப்படி தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ 0லேருந்து 1 வரைக்கும் போகுது. ஸோ இங்கே வந்துட்டு ஃபஸ்ட்டு இங்கே வெறும்னே ஒரு இது கூட ஒரு 1 ஆட் பண்ணிட்டு தான், ஒரு ஃப்ராக்ஷனல் பார்ட் ஃபங்க்ஷனாக ஒரு 1. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு 1 வந்து மல்டிப்ளை பண்ணுற மாதிரி ஆட் பண்ணுற மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 1 ஆட் பண்ணுறப்ப எனக்கு இன்இக்வாலிட்டிஸில் எந்த ஒரு சேஞ்சஸுமே வராது. less than 2. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இதை வந்துட்டு நான் ரெசிப்ரோக்கலாக மாற்றுறேன். ரெசிப்ரோக்கலாக மாற்றுறப்ப எனக்கு இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகும், ஏன்னா வேல்யூஸ் முன்ன பின்ன மாறிடும். அப்போ நான் இப்போ வந்துட்டு 1 ப்ளை மாற்றுறேன்னா இந்த இடத்துல 1/2 greater than 1 plus fractional part of x less than or equals to 1. ஏன் உங்களுக்கு புரியுதுல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ 2 வந்து நான் 1/2 மாற்றப்ப 0.5. அப்போ வந்து அந்த இன்இக்வாலிட்டி அப்படியே உல்டாவாக மாறிடும். எனக்கு 1 தான் பெரிய ஆள், அதனால தான் எனக்கு வந்து greater than or equals to 1 அப்படி வந்து நான் மாற்றிக்கிறேன். இப்போ இந்த பார்ட் வந்துருச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு நான் முக்கியமான விஷயம் என்னதுன்னா நெகட்டிவ், மல்டிப்ளைங் வித் நெகட்டிவ். ஸோ நான் வந்து நெகட்டிவால் மல்டிப்ளை பண்ணுறேன். உள்ளார என்ன வருதுன்னா அப்போ எனக்கு இன்னும் வேல்யூஸ் மாறும். இப்போ பண்ணதே திரும்ப மாறும், ஏன்னா வந்துட்டு நான் இப்போ நெகட்டிவால் மல்டிப்ளை பண்ண போகிறேன். நெகட்டிவால் மல்டிப்ளை பண்ணால் இந்த சைன் இன்இக்வாலிட்டி வேல்யூஸ் எல்லாமே முன்ன பின்ன மாறிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, ஏன்னா இது வந்து ரொம்ப 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 முக்கியம். ஒரு பாயிண்ட் மாற்றினீங்கன்னா, ஏன்னா வேல்யூஸ் எல்லாமே சேம் தான். எனக்கு வந்து தெரிஞ்சு 0,1/2 தான். ஆனால் பாருங்கள், இன்டர்வல்ஸில் கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. ஒரு ஸ்டெப்பு மாற்றி விட்டிங்கன்னா ஆன்சர் கோவிந்தா கோவிந்தா தான். ஸோ இந்த இடத்துல மைனஸ் 1 டிவைடட் பை 1 ப்ளஸ், இப்போ மைனஸ் கொண்டு போகிறேன், -1 greater than or equals to -1 divided by 1 plus இது, அதுக்கப்புறம் less than -1/2. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது -1 விட -0.5 வந்து பெரிய ஆள் தான். இப்போ நான் 1ஆல் ஆட் பண்ணுறேன். அப்படி ஆட் பண்ணேன்னா 0 less than or equals to 1 minus 1 divided by 1 plus fractional part of x less than 1/2 மாறிடும். ஏன்னா 1 minus 1/2 சால்வ் பண்ணினா 1/2. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், 2 minus 1 1/2 பாசிட்டிவாக மாறிடும். ஸோ இந்த இடத்துல 0 க்ளோஸ்ட் இன்டர்வல், அதனால் 0. என்னுடைய ஹோல் ஃபங்க்ஷனுமே வந்துருச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்துருச்சுன்னா இவரும் வந்துட்டான்னு அர்த்தம், ஏன்னா நான் இவரை தான் இப்படி மாற்றி வச்சுருக்கேன். அப்போ இங்கே இருக்கிறது இவர் இல்லை, இவரை மாதிரி இருக்கிற இன்னொருத்தர், அதாவது 2 பேருமே ஒருத்தர் தான். அதனால இவரும் அவரும் ஒரே ஆளுங்கிறனால இங்கே என்ன இன்டர்வல் வருதோ அதே தான் அவருக்கும் வரும். ஸோ 0, 1/2 ஓப்பன் இன்டர்வல். இது எந்த ஆப்ஷனில் வருதுன்னு பாருங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. கொஞ்சம் நீங்கள் இன்டர்வல் எதுக்கோ ஒன்றுத்துக்கு மறந்த வாக்கில் விட்டுட்டீங்கன்னா சி வந்துடும், பி வந்துடும், அவ்வளோதான். அதாவது ஏபி கூட சான்ஸ் இல்லை, ஏன்னா ரெண்டுமே ஓப்பனில் கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே க்ளோஸ்டில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அவ்வளோ சீக்கிரத்தில்
ஏமாற மாட்டீங்க நம்புறேன். ஆனா சி இஸ் டேஞ்சரஸ். ஸோ அந்த இடத்துல கேர்ஃபுல்லா இருங்க. டி தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர். உங்களுக்கு இந்த லெக்சர் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு எல்லா கொஸ்டினும் நான் புரியுற மாதிரி ரொம்ப இன்டெப்த்தாக டீட்டெயில்டாக தான் சால்வ் பண்ணிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு எதில் டவுட் இருந்தாலுமே மறக்காமல் டவுட்ஸ் அதை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஏன்னா உங்களோட ஒரு கமெண்ட்ஸும் எனக்கு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷன். ஸோ ஹெல்ப் பண்ணுங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கான ஹோம்ஒர்க் ப்ராப்ளம் இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கான ஹோம்ஒர்க் ப்ராப்ளம் நம்பர் ஆஃப் இன்டெக்ரல் சொல்யூஷன்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன்ஸ். அதாச்சும் இதில் ரொம்ப சூப்பரான ப்ராப்ளம். ட்ரை பண்ணுங்க. மேக்ஸிமம் கூகுளில் தேடாதீங்க. நீங்களா ஓனாக ப்ராப்ளம் சால்வ் பண்ணி கமெண்ட்ஸில் தெரிஞ்சால் சொல்லுங்கள். அப்படி புரியலனாலுமே சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் லெக்சரில் இந்த ப்ராப்ளம் நான் சால்வ் பண்ணேன். இதே மாதிரி நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறேன். இந்த ப்ராப்ளம்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா அவ்வளோ ஜாலியாக இருக்கும். ரொம்ப சூப்பரான ப்ராப்ளம். நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இதுக்கு முன்னாடி படித்ததெல்லாம் அப்படியே உள்ளார இறக்கும். அப்படியே சால்வ் பண்ண ஜாலியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் லெக்சரில் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதை நீங்கள் ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு ஆன்சர் வந்துச்சா வரலையா, என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணீங்க எல்லாமே சொல்லுங்கள். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இதுக்கு மேலே பேசி உங்கள் டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை. பை பாய். தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.